வாந்திகளும் சோலை மயிலரங்கர் வன்புகள் மேலாந்த சமூகராயிரமும் இயன்ற புதத்தாய ரகோகம் நின்னால் விளத்தாய ராமானுசம் மிக்க வினை எம்மையாம் இயங்கும் எந்தக்க நழியந்த விளையாடி தொக்கியிலும் ஊழ் வினயம் ஆழ் வினயம் மோதும் ஒரு வயர்கோன் ஞாடி நிசை வேதத்தியம் பங்குனி அனுப்பம் மாமியார் சுவாமி புரிஞ்சுவார் தெரியும். இந்த மாமியார் சுவாமி தெரியும் புரிஞ்சு. இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்றென்னை புறம்பா போக புணர்த்தது என் செய்வான்களோ குண்டெண்ணத்திகள் மாடங்கள் சூழ் திருப்பேரான் ஒன்று என கருள் செய்ய உணர்த்தலுற்றேனே. இன்றென்னை பொருளாக்கி என்னை தன்னுள் வைத்தான் அன்னென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் குண்டெண்ணத்திகள் மாடங்கள் சூழ் திருப்பேரான் ஒன்று என கருள் செய்ய உணர்த்தலுற்றேனே. 9ஆம் பாட்டு. திருப்பேர் நகர் எம்பெருமான் இப்படி தன்னிடத்துல மேல் விழுந்து அவனா விஷயீகரித்து பண்ற உபகாரங்கள் அத்தனையும் கீழே 8 பாசங்களை சாய்ச்சார். அதுக்கு மேல 9வது பாசத்துல தனக்கு தோன்றினதான சம்சயம், அந்த சம்சயத்தை பெருமாளுக்கு கழிக்கிறார். இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான். இன்று என்னை பொருளாக்கி அப்படின்னு அர்த்தம், அதற்கு முன்னால் பொருளல்லாது இருந்த என்னை பொருளாக்கி. உலதாக ஆக்குவதில் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பொருள் அல்லாது இருக்கு அப்படின்னாக்க அசத் பதார்த்தமா இருந்தவனை சத்தா ஆக்கி. அதாவது பகவானை அவனுடைய சொரூப ரூப குண விபூதிகளை உள்ளது உள்ளபடியாக அறிந்து அவனையே பிராப்தியமும் பிராபகமாக பற்றி இருக்கிறவன் சத்து. அவனுடைய சொரூப ரூப குண விபூதி சேஷ்டிதங்களை எல்லாம் உள்ளது உள்ளபடியாக அறியாமல் அவனை பிராப்தியமும் பிராபகமாக பற்றி இராதவன் அசத். அப்படி அசத்தாகி இருந்த என்னை இன்று சத்தாக ஆக்கி பொருளல்லாத என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் இல்லையா. அந்த திருப்பேர் நகரான எம்பெருமான் அவனை கொண்டு வந்து எனக்குள்ளே அகலாதபடி என்னுள்ளே கொண்டு அவன் வைத்தான். என்னை நெடுங்காலம் அஞ்ஞானியாக இருந்த என்னை எனக்கு தன் விஷயமான ஞானத்தை உண்டாக்கி தன்னை கொண்டு என்னுள்ளே நிலை பெயராதபடி வைத்தருளினான். இது இப்ப அவன் பண்ணிருக்க உபகாரம். என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தது இன்று. அன்று அன்று அர்த்தம் இப்படி என்னை விஷயீகரிப்பதற்கு முன்பு அனாதி காலம் எல்லாம் என்னை புறம்போகன்னு அர்த்தம் அவனை விட்டு நான் விலகி போகும்படியா அவனை நான் ஆசிரியிக்காதபடி அவனை பற்றி உள்ளபடியான ஞானம் எனக்கு உண்டாகாதபடி என்னை புறம்போகன்னு அவனை விட்டு அகன்று அவனை விட்டு புறமே போகுமாறு என்னை புணர்த்தது இல்லையா. புணர்த்தல்னா சங்கல்பித்ததுன்னு அர்த்தம். என்னை புணர்த்தது என் செய்வான் எதன் பொறுப்பு. இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான். அதை எதன் பொருட்டு செய்தான், என்னை ஹேத்துவாக செய்தான் என்று பாழ்வாருக்கு விளங்கலாம். தமிழத்துல எந்த மாறுதலும் இல்லை இல்லையா. அனாதிகாலம் தோட்ட அவனுக்கு சேஷபூதனாகவும் அவனுக்கு நியாமியமாகவும் அவனுக்கு ஆதேயமாகவும் தான் இருக்கேன்.
இல்லையா அனாதி காலம் தொட்டு இல்லையா எனக்கு தாரகனாகவும் எனக்கு சேஷியாக நீ எனக்கு நியந்தாவாகவும் அவன் தான் அவன் இல்லையா இது ஒரு நாள் மாற்றம் இல்லாமல் அன்னிலேருந்து தான் இருக்கு. அன்றைக்கெல்லாம் நாம் புறம்போக புறத்ததற்கு காரணம் நீர் நமக்கு சேஷன் அல்லாமல் இருந்து நீர் நமக்கு விதையை நல்லாமல் இருந்துன்னு சொல்ல முடியாது. இல்லை அன்னைக்கு மூணு சம்பந்தம் நான் உங்க ஒன்றும் அன்னைக்கு நியந்தாவாக இல்லை, நான் உமக்கு சேஷியாக இல்லை, அதனால அந்த உங்க புறம்போக புறத்தேன். இன்றைக்கு நீர் எனக்கு சேஷபூதனா நீர் நான் உமக்கு சேஷியான ஆகினால இல்லையா இன்று உண்மை பொருளாக்கி தன்னை உங்க பொருள் வைத்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமானால கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. அப்ப அன்றைக்கு நீ லட்சியபத்தமாக இருந்தீர், நான் ரட்சகனாக இருந்தேன் இல்லையா. அன்றைக்கு நீ லட்சியபத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல நீ லட்சியம் அன்றைக்கு நான் ரட்சகனாக இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. இதே லட்சிய ரட்சக பாவமும் அன்னைக்கு இருக்கு. இல்ல அன்றைக்கு இல்லையா நீ ஒரு வியாபத்தமாக இல்லையா உனக்கு ஒரு இல்லையா உபாய பற்றுதல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு மட்டும் இந்த உபாய பற்றுதல் எப்படி வந்தது? அதுவும் இன்றைக்கு உன்னால் தான் வந்தது இல்லையா. உபாயப்பற்று உன்னால் வருகிறது. அது உபாய பாவம் உன்னுடையதாக இருந்தால் இன்றைக்கு வந்த உபாய பாவம் அன்னைக்கு வந்திருக்காங்க. இப்ப ஒரு கணக்கிலையும் சேராமல் அன்று என்னை இல்லையா இன்று இல்லையா என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தவன் அன்று என்னை புறம்போக புணர்ந்தது என் செய்வான். அது எதன் பொருட்டு என்ன ஹேதுவினாலே செய்வது என்பதை நான் அறிய மாட்டாது இருக்கிறேன் இல்லையா. இப்படி குண்டன்னத்தேள் இல்லையா திகழ் மாடங்கள் சூழ் திருப்பேரான் இல்லையா இது தப்புற தோன்றினான். அவனிடத்தை கேட்டேன், பா இல்லையா இது ஒன்று எனக்கு கருது செய்ய வேணும், ஒன்றுனா இதை கொஞ்சம் எனக்கு சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னா அவன் சொல்வதை நான் இல்லையா கேட்டு அறிவதற்காக உணர்த்தலுற்றேன் இல்லையா. அவன் ஒன்றென கருள் இதுக்கு அவன் பதில் சொல்ல, இதுக்கு சொல்லக்கூடிய பதில் எதுவும் அவனிடத்துலையும் இல்லை இல்லையா. என்ன சொன்னான்? இதுதான் நம் சுபாவம் என்ன அகம் ஏவம் விதோர்ஜுன இந்த மாதிரி சம்சாரிகளை ஒரு கால விசேஷத்தை அனாதியா விஷயீகரிக்காது இருப்பதும், அப்புறம் ஒரு காலவிடத்தில் விஷயத்தை அவர்களை கட்டாட்சித்து விஷயீகரிப்பதும் இவைகள் ரெண்டும் என் சுபாவம். யார் சுபாவம்? சுபாவம் தான் சொல்லு என்னங்க உமக்கு என்னன்னு தெரியுமா? யாரு சுகுதம் நான் பண்ணேன்னா என்ன அப்படியே மழுப்புல இருந்து பதில் சொல்லிருக்கா. ஆனா இல்ல விஷயம் நிறைய இருக்கு. சாங் சாய்பர் நியாய சித்தாந்தம் அவ்வளவு தூரம் கர்ம பலன் தான் சொல்றாரு. விட்டுருவாங்க ஈஸ்வருடைய அவனுடைய திருவுள்ள அவனுடைய ஈஸ்வர சுவாதந்திரியம் சொல்லுவார். எப்படி சொல்றது? அல்டிமேட்டா ஈஸ்வர சுபாவம். நீ ஏன் வீடு கேட்டாக்க அக்னியே உஷ்ணமா இருக்குன்னா நீ சுபாவம். அவ்வளவுதான், அது அவன் சுபாவம் ஆயிடும்.
அதெல்லாம் இருக்குது. அதுதான் அதான் அதான் அனாதிகாலமா இருந்த நிலை. இப்போ அப்ப அதாங்க இப்போ இவ்வளவு நாளா இப்படி இருந்தவன் இப்ப விவேகிக்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒண்ணும் பண்ணல. நீதான் என்ன பண்ண, நீ ஒண்ணும் பண்ணதான் தெரியல. ஏதாவது பண்ணி இருந்தாலும் சொல்லுன்ற சொல்ல மாட்டேங்க. இதுல வியாஜமாத்திர அபேட்சை உண்டு வாஸ்தவம்னா அந்த வியாஜமும் ஆறு இடத்துல நடக்கிறது, நீ நடத்ததான் நடக்கிறதா இருந்தா அன்னைக்கே நடத்திருக்கலாம். இதை ஈஸ்வரன் வியாஜ சாபேட்சம்னு வச்சிருந்தாலும் கூட அதான் நம்ம பட்சம். ஈஸ்வரன் வியாஜ சாபேட்சம்னா கூட வியாஜத்தை ஆறு நடத்துறா. அப்ப இந்த வியாஜத்தையும் அன்னைக்கே நடத்தல, இன்னைக்கு என்ன நாள் பார்த்தேன். ईश्वरस्य व्याजमात्र सापेक्षत्वे व्याजमात्र आकार्यम அது நீ நடத்தாம நடக்கல, அது அன்னைக்கே நடத்திருக்கலாம். இது இதனால இப்ப வியாஜம் இல்லைங்கிற பட்சம் இல்லை. இது வியாஜம் உண்டா இருந்தால் கூட அந்த வியாஜமும் ஆறு நடக்கிறது. ஆமா, அன்னைக்கு நடத்தி இன்னைக்கு நீ நடத்தியாரு நடக்கிறது, அது அன்னைக்கே நீ நடத்திருக்கலாம். இந்த வியாஜத்தை கேட்கலாம். அதுக்கு ஒரு வியாஜத்துக்கு அன்னைக்கே சங்கல்பிச்சிருக்கலாமே. அது முடியாது, அது முடியாது. ஏன் முடியாது? அது ஏதோ வச்சுட்டு இருக்காரு பெருமாள், ஒரு லிங்க் ஒரு இது வச்சிருக்கேன். சரி, அது சொல்ல முடியாது. அவனே அது சொல்றதுக்கு இஷ்டப்படலை. திருமாலின் சொல்லுங்களே என்றேன்னு போறான். பாப்போம். இதுதான் பாசுரத்தினுடைய சப்தார்த்தம். இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான், குண்டெண்ணத்துகள் மாடங்கள் சூழ் இருப்பேரான், ஒன்று எனக்கு அருள் செய்ய இவ்வர்த்தத்தை எனக்கு உரைக்காமல் உணர்த்த நானும் உணர்த்தலுற்றேன். என்னன்னு, இதுதான் உன் சுபாவம், இதுதான் ஈஸ்வரனுடைய சௌகார்த்தம் அப்படிங்கிறதை நானும் உணர்ந்தேன். ஒன்று எனக்கு அருள் செய்ய உணர்த்தலுற்றேன். திருவாராயிரப்படியில் சுவாமி பிள்ளான் வியாக்கியானம் பண்றார். இன்றென்று திருப்பேர் நகரான் இன்று என்னை ஸ்வவிஷய திவ்ய ஞானவானாக்கி, ஒருவனை பொருளாக்குவதுன்னு அர்த்தம். அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதச்சே, ஒருவன் எம்பெருமான உள்ளது உள்ளபடி அறியாமல் இருந்தானாயில் அவன் அசத், அவன் பொருள் அல்லாத. எவன் எம்பெருமான உள்ளது உள்ளபடியாக அறிந்திருக்கிறானோ இல்லையா அவன் பொருள். அனாதிகாலமாக பொருள் அல்லாதவனாயிருந்த என்னை பொருளாக்கி, அதாவது ஸ்வவிஷய திவ்ய ஞானவானாக்கி, எம்பெருமான் என்னை தன் விஷயத்திலே மிக தெளிவான திவ்யமான ஞானமுடையவனாக ஆக்கி தன்னை என்னுள்ளே வைக்கைக்கு, இன்று வைக்கைக்கு ஹேது. வைக்கைக்கு ஹேது கேட்கல, ஒருவனை பொருளாக்கி தன்னுள்ளே வைப்பதற்கு ஒரு ஹேத்து உண்டு பெருமாள் சொன்னா இருக்கட்டும், அந்த ஹேத்து இருக்கட்டும். அந்த ஹேத்தையும் அன்னைக்குதான் மூச்சியை இன்னைக்கு வந்ததுதான் கேட்கிறேன். முட்டாள் இல்லை இல்லையா? அதுக்கு ஒரு வியவஸ்தாபனம் உண்டு வச்சிருந்தாலும் கூட அது ஏன் அன்னைக்கு இல்லாம போச்சு? அது எப்படி இன்னைக்கு திடீர்னு வந்தது இல்லையா? என்னை பொருளாக்கி
தன்னை என்னுள் வைப்பதற்கு ஹேத்துவே கிடையாதுன்னு சொல்லல. இன்றைக்கு ஹேத்து என்ன இல்லையா? அன்றைக்கே அந்த ஹேத்து இல்லை, இன்றைக்கே அந்த ஹேத்து உண்டாயிடுச்சு இல்லையா? என்றைக்கு இல்லாமல் இருந்தது ஹேத்து? அன்று என்னை புறம்ப புணர்ந்தாயே, அன்னைக்கு இந்த ஹேத்து வந்து இல்லையா? அப்ப அந்த ஹேத்து அன்றைக்கு இல்லாமல் போனதுக்கும் இன்றைக்கு உள்ள இருப்பதற்கு என்ன காரணம்? ஹேத்து இல்லைங்கிற பட்சம் இல்லை இல்லையா? ஹேத்து இருக்கு, இருக்கட்டும். ஏன் அன்றைக்கு இல்லை, ஏன் இன்றைக்கு இருக்கு? நீங்க அன்னைக்கு நீங்க என்ன வித்தியாசம்? அன்னைக்கு நீ சேஷி இல்லாதவனா இருந்தியா, நான் சேஷபூதம் இல்லாதவனா இருந்தேனா? அன்றைக்கு ரட்டகனா இல்லாமல் இருந்தியா, நான் லட்சியபூதம் இல்லாமல் இருந்தேனா? அன்றைக்கு இல்லையா நீ நியந்தாவா இல்லாமல் இருந்தியா, நான் நியாமியனா இல்லாமல் இருந்தேனா? இல்லையா? என்ன காரணம்? இது கேட்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டான். நிரூத்தரனாக இல்ல காலால் தரையை கீறி கொண்டு நிற்க சரி இவனுக்கு சங்கடம், இதை கேட்க வேண்டாம் அப்படின்னு உணர்த்தணும். இல்லையா? இதற்கு ஒரு உத்தரம் வல்லநாயகில் சொல்லுவான் என்கிறார். சொல்லல கெட்டிக்கார பெருமாள், கெட்டிக்கார பெருமாள் இதுக்கெல்லாம் ஈடுல பதில் சொல்லுவார். ஈடு 9ஆம் பாட்டு. இன்று என்னை விஷயீகரிக்கைக்கும் முன்பு என்னை உபேட்சிக்கைக்கும் காரணம் என்ன என்று கேட்க வேண்டி இருந்தேன் என்கிறார். அது வேற குற்றம், அது வேற ஒரு கல்பம். அதுக்கு இப்ப பிரகிருதி விஷயம் சம்பந்தம் இல்லை. அல்ல ஒரு க்ஷணகாலம் கூட என்னை விட்டு இப்ப பிரிய முடியாதவனா இருக்கிறவன் அப்ப என்னை எப்படி பிரிஞ்சிருந்தான் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு இது சம்பந்தம் இல்லை. கான்டெக்ட் வேற. அதுக்கப்புறம் ஒரு இந்த விஷயத்தை முடிச்சுன்னு இப்ப இந்த கேள்வி விட்டுட்டு இன்னொரு கேள்வி கேட்கிற. இப்ப என்னை விட்டு இப்ப ஈஸ்வரன் என்ன பதில் சொல்லணும்? ஐயோ உங்க விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியல, அதனால இன்னைக்கு உங்க பொருளாக்கி மேல் விழுந்து இன்னைக்கு அனுப்பிக்கிறேன்னு சொன்னானாயில் இப்ப இத்தனை நாள் எப்படி என்ன விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு இருக்க முடியுது கேட்கிறேங்க. ஏன் அந்த கேள்வி ஒன்றும் இதை விட ஒன்றும் தனி கேள்வி இல்லை. ஆனா தனியா டீல் பண்ணும். ஏன்னா இப்ப பெருமாள் ஒரு காரணம் சொல்றான். இன்றை நான் உங்க மேல் விழுந்து இத்தனை இல்லையா விஷயம் எடுத்து உம்மை பொருளாக்கி என்னை கொண்டு உங்களை வைத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இப்பொழுது நான் உங்களோட அரட்சணகாலம் கூட உங்க பிரிய மாட்டாதவனானேன் அப்படின்னு. அதுதான் இப்ப பிரகடனம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி அவன் சொல்லணும். அது ஆழ்வாருக்கு தெரியும். இப்பொழுது ஒரு க்ஷணகாலம் கூட உண்மை என்னால் பிரிய முடியாதபடி விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான், அவன் தொறித்து கொண்டு வந்து போகிறான்னு தெரியும் இல்லையா? அது ஆழ்வார் கூட தெரியாது இல்லை. அப்ப கேட்பார், திரும்பி கேட்பார், இப்படி என்ன க்ஷணகாலம் கூட பிரியமா இப்ப தொறிக்கிறீ, இத்தனை காலம் எப்படி என்ன பிரிஞ்சிருங்க அவங்க கிட்ட. அது ஸ்டேட்டஸ்கோ தான். இப்ப அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? இதுக்கு சொல்ல முடியாத போது அதுக்கு சொல்ல முடியாது இல்லையா? திரும்பி நான் அன்னைக்கு வேறையா இருந்தேன், இப்ப இருக்கிற மாதிரி இல்லை, இல்ல நீ வேற மாதிரி இருந்தேன்னு சொல்ல முடியாது. அதனால மையமா அதை விட்டுட்டு வந்திருக்கேன். அப்புறம் திரும்பி அதை தனியா எடுத்து டீல் பண்ணணும். இந்த கேள்விக்கு பெருமாள் ஒரு பதில் சொல்றதாக கொண்டு அந்த பதிலும் சரியில்லைன்னு நிராகரிக்கிறார். பெருமாள் என்ன பதில் சொல்லணும்? இன்றைக்கு நாம் இல்லையா உம்மை பொருளாக்கி என்னை கொண்டு உம்மிடத்துல வைத்து இல்லையா இவ்வளவு பண்றதுக்கு மேல் விழுந்து உண்மை அங்கீகரிக்க காரணம் என்னால உண்மை பிரிந்து ஒரு க்ஷணகாலம் கூட தரிக்க முடியாமை அப்படின்னு பெருமாள் சொல்றோம். சொன்னா காத்துட்டு இருக்க இல்லையா? இத்தனை நாள் அவங்கள்ட்ட எப்படி என்ன பிரிஞ்சிருக்கேன்,
இன்னைக்கு என்ன விசேஷம் ஒன்று இல்லையா? அந்த கேள்விக்கு பதிலுக்கு மேலே கேள்வி வரும் இல்லையா? அதனால என்னாச்சு, அந்த பதிலுக்கு இல்லைன்னு ஆகுது. அதனால திருப்பி பதிலை தேடணும். பதிலை தேடுறதை விட பதிலை தேடாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு. இதுக்கு பதில் வேண்டாம். 9ஆம் பாட்டு. இன்று என்னை விஷீகரிக்கைக்கும் முன்பு என்னை உபேட்சிக்கைக்கும் காரணம் என்று கேட்க வேண்டியிருந்தேன். கேட்க வேண்டியிருந்தேன்னு அர்த்தம், இந்த பெருமாள் வந்தார்னா மறந்துடாம இதை கேட்டு வச்சுக்கணும் அப்படின்னு. அவன் வந்தால் அவனை இதற்கு பதில் கேட்க வேண்டியிருந்தேன் என்கிறார். அதவா சர்வேஸ்வரன் தம்ம பரமபதத்தை கொடுப்போவதாக விரைகிறபடியை கண்டு இன்று என் அளவல்லாதபடி தொரிக்கிற தேவர் இதற்கு முன் அதை வீட்டில் அதையும் எடுக்கிறார். அதனால்தான் ஏன் இப்பொழுது இவரை பரமபத தேர பெருமாள் கொண்டு போவதற்கு தொரிக்கிற விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றபடியை கண்டு இப்பொழுது இப்படி இன்று இப்படி துரிக்கிற தேவர் இதற்கு முன்பு நெடுநாள் விட்டு ஆறியிருந்தபடி எங்கனே என்று அவன் தன்னை கேட்கிறார் இல்லையா? இன்று இப்படி இல்லையா விரைகிற நெஞ்சாகில் முன்பு ஆறி இருக்கக்கூடாது என்கிறார். இப்பொழுதோ இல்லையா விரைகிறது. விரைகிறதுன்னா என்ன? இப்படி துரிக்கிறது இப்ப மெய்யானால் அப்படி நீ அன்றைக்கு விட்டு ஆறி இருந்திருக்க கூடாது. ஏன் ஒரு சமயம் ஒரு வஸ்துவை விட்டு கொடுத்து இன்னொரு சமயம் அந்த வஸ்து ஓஹோன்னு மேல் விடுகிறது சுபாவத்துக்கான உள்ளதான ஒரு ஜீவன் செய்யலாம். அந்த காலத்தை ஒரு சேத மனுஷன் செய்யலாம், ஈஸ்வரன் செய்யலாம். பரமசுகத்தான ஈஸ்வரன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்துடும். இன்னைக்கு இப்படி இருக்கும், அன்னைக்கு அப்படி இருந்திருக்க கூடாது. ஏன் பண்ண கர்மாவனால சுபாவம் மாறி மாறி இல்ல வசூல விருப்பம் வெறுப்பும் ஜீவன் ஒரு ஜீவனுக்கு மனுஷனுக்கு மாறி மாறி வரலாம், ஈஸ்வரனுக்கு வரலாமே. இன்று இப்படி துரிக்கிற தேவர் அன்றைக்கு விட்டு ஆறி இருந்திருக்க கூடாது இல்லையா? இது மெய்யாயில் அது மெய் இல்லை. இன்று இப்படி விரைகிறது மெய்யாகில் முன்பு விட்டு ஆறி இருக்க கூடாது என்கிறார். நத்வா மிகஸ்தாம் ஜானீதே என்று நடுவேறு சிலர் சொல்ல வேண்டும்படியாயிற்று. எழுந்தொழி இருக்கிறவர்கள் அறியாமையாரை ஆறி இருந்தார் தன போக்கி அறிந்தால் ஒரு க்ஷணம் ஆறி இருப்பாரோ. இதுதான் என் வார்த்தை கொண்டு அறிய வேணுமோ இல்லையா? கமலரோச்சனே உங்களுடைய கண்ணழகை என்பது இதற்கு பிரமாணம் இல்லையா? ராமஹா அவரை அறியாது அறிய வேணுமோ. நஜீவேயன் க்ஷணமபி இல்லையா வினாதாமசிதே க்ஷணம் என்பதே அவர் இருப்பது. ராம கமல லோச்சனை என்று அவரை அறியாமையும் இல்லை, உண்மையில் கண்ணாடிப்புறத்தில் கண்டறியாமையும் இல்லை இல்லையா? கமலலோச்சனை அன்றைக்கே ஆறு எதிராகத்தான் இல்லையா கண் சிவப்பும் சிற்றவும் எல்லாம் இருந்தது இன்று என்று பொருளாக. நட்பா மிகஸ்தான் ஜானீதே என்று நடுவே சிலர் சொல்ல வேண்டும். நடுவே சிலர் யாரும் திருவடி இல்லையா? ரொம்ப சிவிற்கு தோன்ற ரொம்ப கோபத்தோட கேட்கிறார். ஏன் இப்படிப்பட்ட பராக்கிரமம் உள்ளவருக்கு என்ன இங்க வந்து இல்லையா என்னை ரட்சித்துக் கொண்டு போகாமல் இதனால் ஏற்படுகிறது. தனக்கு இணையான பராக்கிரமம் உள்ளவர்கள் இல்லையா பூத்தியில யாரும் இல்லாமல் இருக்க செய்த இல்லையா என்னுடைய ரட்சணத்துல கை வாங்கி இத்தனால் என்ன பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப கோபமாக கேட்கிறார் பிராட்டி. கோபமாக கேட்கிறவர்களுக்கு இல்லையா ஒரு வார்த்தை நடுவில் நின்று ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய என்னன்னு நட்பா மிகஸ்தாங்க நீர் இங்க இருக்கிறது அவருக்கு தெரியாது, தெரிந்திருந்தால் வராமல் இருந்திருக்க மாட்டா. துவாம் துவாம்னா ஒரு பிராட்டியாரே உண்மை இல்லையா? இகஸ்தாம் இகஸ்தாம் இங்கு உள்ளவளாக ந ஜானீதே அறியாம
நீர் இங்கே இந்த ராட்சசனால் கொண்டு வரப்பட்டு லங்கையிலே நீர் இந்த அசோகவனத்தில் இருப்பது தெரிந்திருந்தார் உங்களுடைய ரட்சணத்துல ஒரு கணக்காலம் அவர் கைவாங்கி இருந்திருக்க மாட்டார் இல்லையா? உங்களுடைய ரட்சணமானது விளம்பித்ததுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை இல்லையா? நீர் இங்க இருக்கேன்னா அவருக்கு புரியாது அப்படின்னு நடுவே நின்று சிலர் சொல்ல வேண்டியதா இருந்தது. எழுந்தருளிருந்த விடம் அறியாமையாலே ஆறி இருந்தார் இத்தனை போக்கி அறிந்தால் ஒரு க்ஷணம் ஆறி இருப்பரோ யாரு பெருமாள்? சீதை இருந்த இடம் எழுந்தருளிருந்த இடம் தெரியாத காரணத்தாலே ஆறி இருந்தார் அத்தனை போக்கி அறிந்தால் ஒரு க்ஷணம் ஆறி இருப்போம் இல்லையா? அதுக்கு பதில் சொல்ற இதுதான் என் வார்த்தை கொண்டாடிய வேணும். அவன் ராமனானபடி நீ கமலை யோசனையானபடி இதை நான் சொல்லித்தான் தெரியணும்னு விஷயம் இருக்கா இல்லையா? நீர் இருக்கிற இடம் தெரிந்திருந்தால் ஒரு க்ஷணகாலம் கூட உங்களுடையதான லட்சணத்தில் அவர் ஆறி இருந்திருக்க மாட்டாருங்கிறது நான் சொல்லி பிரமாணமாக வேண்டாம் இல்லையா? அதுக்கு உங்களுடைய கண்ணழகே பிரமாணம் இல்லையா? கமலலோசனை என்று இல்லையா? அதுக்கு உங்களுடைய கண்ணழகே என்றோ பிரமாணம் இல்லையா? ராமஹா அவரை அறியாது ஒழிய வேணுமோ இல்லையா? நஜீவே என் க்ஷணமப்பி வினாதாம சிதேக்ஷணாம் என்று அவர் இருப்பது அறிந்தால் அரட்சணகாலம் கூட ஒரு விளம்பித்திருக்க மாட்டாங்கிறதுக்கு இல்லையா? அது வேறொன்று கண்டறிய வேண்டாம். அவர் ராமன் என்று இருப்பதனாலே இல்லையா? ராமஹான்னு சத்தத்துக்கு அர்த்தம் எப்படிப்பட்ட ரமமானது உம்மிடத்துல எத்தனை ஈடுபாடு உள்ளவர் அப்படின்னு கேட்டா உண்மை பிரிந்தால் இல்லையா அரட்சணகாலம் கூட ஜீவிக்க மாட்டாதவர் என்றிருக்கிற அவ்வளவு போராதோ அவர் நீர் இங்கே இருப்பது அறிந்திருந்தால் வராமல் இருந்திருக்க மாட்டாங்கிறதுக்கு அது போராது இல்லையா? அவரை அறியாது ஒழிய வேணுமோ இன்னும் அவரை தெரியாத ஒரு மாதிரி கேள்வி கேட்கிறேன். ரெண்டாவது இல்லையா அவர் அறிந்திருப்பதோ இல்லையோ உண்மை அறிய என்று அவர் அறியாமையும் இல்லை. உண்மை நீர் கண்ணாடி புறத்து கண்டறியாமல் இல்லை. ஏன்னா கமலலோசனை இல்லையா? உங்களுடைய கண்ணழக ஒரு முறை பார்த்தவரால இல்லை பின்ன முறைத்து ஈடுபடாமல் இருக்க முடியும். ஆகையினால கமலலோசனை இல்லையா? ஆறு எதிராகத்தான் இக்கண் சிவப்பும் சீத்தமும் எல்லாம் என்பதல் இல்லையா? கமலலோசனைங்கிறது கண்ணுடைய அழகுக்கு எடுத்தார். இது கமல கண்ணுடைய சிவப்புக்கு எடுக்கிறார். இந்த கோபம் ஆறு மேல இருக்கு, பெருமாள் மேல இல்ல. இந்த சுவாமி பெருமாள் மேல வாசு பிராட்டியே கோபமே இல்லை. அப்படி இல்லை சுவாமி. பெருமாள் இப்போ என்னுடைய ரட்சணத்தை பெருமாள் கை வாங்கினார் இல்லையா? பெருமாள் என்னை உபேட்சித்தார். பெருமாள் தன் ரட்சணத்தை கை வாங்க மாட்டார், பெருமாள் தன்னை உபேட்சிக்க மாட்டார்லாம் தெரியும் இல்லையா? பெருமாள் மேல ஒரு கோபமும் இல்லை. இவள் கோபப்பட்டாளாக அவர் போய் சொல்லணும். பெருமாளுக்கு உத்தேஜகம் அது இல்லையா? நார்மல் கோபமே இருக்காது. நார்மல் கோபிச்சு சொல்லுவது இல்லையா? தான் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யாமல் விளம்பிக்கிறவங்களிடத்துல இல்லையா கோபத்தை விட அளவு கிடந்த பிரீத்தி கோபம் வரல. இருந்தாலும் அந்த காரியத்தை நம்ம செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இல்லையா? நான் ரொம்ப கோபிச்சு சொல்லு. ஐயோ அதுக்கெல்லாம் அதுலயே தந்துஷ்டா புருஷா இருந்தாலே ஆகிப்போச்சு. ஏன் அதை வியாக்கியானம் பண்ண எங்க இருக்கிற திருமாமகள் கேள்வா தேவா அப்படிங்கிற ஆவாவென்னா அது உலகத்தை அழைக்கும் அசுரர் வானாள் மேல் தீவாய் வாளி மழை பொழிந்த தேவா இல்லையா? அந்த ஆசுர பெருதுகள் எல்லாம் அழிக்கிறத இல்லையா? ஆவாவென்னாது உலகை அழைக்கும் அசுரர் வானாள் மேல் கொஞ்சம் கூட கிருபை இல்லாமல் இல்லையா
லோகத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம் அழிப்பதையே தங்களுடையதான காரியமாக கொண்ட அந்த ராட்சச வர்க்கம் இருக்கு இல்லையா, அதை பெருமாள் கிழங்கெடுத்து போட்டாங்க. ஏன் அப்படி ஆசிரித விரோதிகளை அழிக்கிற செயல் பெருமாள் செய்கிறாரு. இதுக்கு எந்த காரியத்தையும் யாராவது நன்னா செய்யணும், தொடர்ந்து நன்னா செய்யணும்னாக்க யாராலும் ஒருத்தர் அதுக்கு என்கரேஜ் பண்ணி பேட் பண்ணணும். அதனால ஆவாவென்னாது உலகத்தை அழைக்கும் அசுரர் வாணாள் மேல் தீவாய் வாடி மழை மழை பொழிந்த சிலையா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ இந்த காரியத்தை இவனை என்கரேஜ் பண்ணி பேக் பண்ணி இதை செய் வைப்பாரான்னு கேட்டா திருமாவளவன் கேள்வாங்க. எப்ப பண்ணா அப்படின்னு கேட்டா தம் விட்டுவா சத்ருசந்தார மகர்ஷி நாம் சுகாவரம் இல்லையா பபு ரிட்டா வைதேகி இல்லையா தம் விட்டுவா. இதுவரையிலும் பெருமாள் அந்த வேட்டையில அந்த மிருகத்தை அழித்தார், இந்த யுத்தத்தில் இவரை ஜெயித்தார்னு காதால கேட்டது உண்டு. இன்னைக்குதான் கண்ணால பார்த்தால் தம் விட்டுவா சத்ருசந்தார் இல்லையா மகர்ஷி நாம் சுகாவகம் இல்லையா. அந்த கரதூஷாவை 14 ராட்சசர்கள் கொண்டதன் மூலமாக இத்தனை காலம் அவர்களிடத்துல இல்லையா துன்பப்பட்டு கிடந்த மகரிஷிகள் எல்லாம் இல்லையா அவர்களுக்கெல்லாம் சுகத்தை உண்டு பண்ணி. அவர்கள் ரிஷி இல்லை மகரிஷி. மற்ற லோகத்திற்கு அவர்கள் எல்லாம் ரிஷிகள். சண்டகாரங்களுக்கு இருந்தவர் மட்டும் மகரிஷி. ஏன் மகரிஷிகள்னு கேட்டாக்க இல்லையா தங்களுடைய தபாபலத்தை செலவழித்து தங்களுடைய சத்துருக்கள் அழிப்பது இல்லாமல் பெருமாள் வந்து நம்முடைய சத்துருக்களை போக்க வேணும் காத்திருந்தா அவர்தான் மகரிஷி. உலகமுள்ள பெருமாயால மகரிஷி நாம் சுகாவம் இல்லையா பபுவ ஹிருஷ்டா வைதேகி இல்லையா. பபுவன்னு அர்த்தம் இப்பொழுதுதான் உழவான இல்லையா. பபு உடலானால் இல்லையா சொரூபம் உண்டானால் கூட ஞான ஆனந்தங்கள் உண்டாகுமே இல்லையா. கிருஷ்டா ஏதா பபுவ ததா கிருஷ்டா. சத்தம் என்ன ஞானம் ஆனந்தம் தானே. பபு கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பர்த்தாரம் இல்லையா. இத்தனை நாள் என்னவோ நம்ம ஐயர் நமக்கு இல்லையா கை நீர் பார்த்து கொடுத்தவர் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இவர் அனைத்திருந்தார். இன்றைக்கு தான் ஒரு ஆண்மகன் இருந்து இல்லையா பர்த்தான்னு நினைக்கிறேன் இல்லையா. இத்தனை நாள் வரையிலும் திருமையனுடைய அழகை மட்டும் பார்த்து குறைசலுக்கு போல எண்ணி இருந்தவன் ஏன் சுகுமார் குறைசலுக்கு அத சப்தங்கள்லாம் ஒரு சப்தம் இத்தனை நாள் இவர் குறைசலுக்கு இல்லையா. நம்ம ஐயர் நமக்கு கையில நீர் வார்த்தை கொடுத்தவர் ஆகினால் நாம் இருக்கு சேஷம் அடைந்திருந்தவர். இன்றைக்குதான் இவர் ஆண் பிள்ளை கையை ஆட்டி ஆட்டி செஞ்சார். அது அந்த வார்த்தை அப்புறம் மறக்க இருக்காது. இந்த மகரிஷி சேர்ந்ததுக்கு போட்டு பாருங்க. ரிஷிகளுடைய விரோதிகளை போக்கி அவர்களுக்கு குடியிருப்பு பண்ணி கொடுத்தவரை தங்கள் தபோ பலத்தாலே வெல்லலாம் இருக்க தங்கள் விரோதிகள் தங்கள் தபோபலத்தாலே வெல்லலாம் இருக்க அது செய்யாதே வாரத்தில் பெருமாள் தரையிலே போட்டு குறை உணர்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் தங்களுடைய விரோதிகளை அழிக்கிற பலத்தை பெருமாள் திருவடிகளில் இட்டு இல்லையா. ஆமா மகரிஷி அதான் ரிஷிக்கு மகரிஷிக்கும் ஒரு வித்தியாசம். தங்களுடைய விரோதிகளை தங்கள் தபோபலத்தாலே போக்கிக் கொள்ளாமல் இருக்க அது செய்யாதே தங்களுடைய விரோதி நிரசன பரத்தை பெருமாள் திருவடியில் இட்டு இல்லையா அது குறையாற்றி இருக்கு. அதுதான் மகரிஷி. கர்ப்பபூதா தபோதனா கர்ப்பபூதா தபோதனா இருக்கும். கர்ப்பத்தில் குழந்தை தன்னுடைய ஆகாரத்தை தான் தேடிக்குவோம் அதன் முடியுமா இல்லையா. தாயார் என்ன உட்படாத சாப்பிட்டு இருக்குமா போல இந்த தபோதனங்கள்லாம் கர்ப்பபூதான்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் பெருமாள் பாட்டு செய்ய வேண்டியது. தாயார் பரிந்து ரட்சிக்க உள்ள இருக்கிற கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை போல
இல்லையா? அவன் பரிந்து ரட்சிக்கணும். நம்முடைய ரட்சணத்துக்கு நாம் செய்வது கிடையாது. எங்கேயாவது நமக்கு மகரிஷிக்கு ரிஷிக்கு மகிழ்ச்சி எங்கேயாவது யோஜனை ஒன்று சொன்னால் உத்தரவு ஒன்றும் ஒன்று. ஆறெதிராகத்தான் இக்கண் சிவப்பும் சீற்றவும் எல்லாம் என்றுதல்னா ஆறு எதிராகத்தான் தான். ஒருத்தர் எதிர் இல்லை. ஆறு எதிராகத்தான் கேள்வி இல்லை. வினா சுட்டு இல்லை, எதிர்மறை சுட்டு. இந்த ஆறு இருக்கு. யார் மேல கோபம்? பெருமாள் மேல கோபம் இல்லை. இருந்தாலும் இல்லையா இந்த சீற்றமும் கண் சிவப்பும் எல்லாம் எதுக்குன்னு கேட்டா இவன் போய் பெருமாள்கிட்ட சொல்லணும் இல்லையா? அது பெருமாளுக்கு உடனே இந்த காலம் செய்து முடிஞ்சது உத்தேஜகம் தான் அர்த்தம். அவன் ஆக்சிலரேட் பண்ண புரியலையா? ஒன்றும் கோபமே இருக்காது. நான் ஒன்றும் கோச்சினே சொல்லு பிசாம நான் சொன்ன காட்சியில் பிசாமே இருக்கான் ஒன்றும் கோபமாக இருக்குன்னு சொல்லி அப்படின்னாக்க போய் சொன்னாங்க ஐயோ கோபமாக இருக்கு காட்சியம் இல்லையா? அதுக்காக இல்லையா ஆறு எதிராகத்தான் இக்கண் சிவப்பு சீற்றவும் இல்லையா இல்லையா அப்படின்னு திருவடி கேட்டார் இல்லையா? அந்த மாதிரி நடுவில் கேட்பவருக்கு இல்லையா ஒரு இடம் இல்லை. நடுவில் இந்த கேள்வி கேட்க முடியாது. நான் இத்தனை நாளாக நான் எங்கே இருந்தேன்னு உனக்கு எனக்கு தெரியாதுன்னு பெருமாள் சொல்லவும் முடியாது. நீ எங்கே இருந்தேன்னு இத்தனை நாள் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கும் இல்லையா நடுவில் நின்று சொல்வதற்கு ஒத்துரும் இல்லை. அது உனக்கு எனக்கு நடுவே சொல்ல தகுந்த விஷயம் இல்லை. சமுதாயத்தில் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று உண்டு. எம்மா வீடு ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கணும்? எம்மா வீடு அது அந்த பதிகம் திருவாரூர் எங்கே வந்திருக்கணும்னா சோழ விசும்பணிகளுக்கு முன்னால் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிப்பா அப்படின்னு விற்றிருந்து எழுதுகிற திருவாய்மொழியான சூழ் விசும்பணிகளுக்கு அனந்தரமாக பெற்றதில்லையே என்று நஞ்சியர் பட்டரை கேட்க பட்டர சாட்சியாரா மேல தீர்ப்பார யாமினியாக போறதுன்னு சாட்சியா எம்மா வீடு அந்த மாதிரி சொல்லுவோம். எம்மா இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்க வேண்டிய திருவாய்மொழியே இல்லையா அந்த இடத்துல நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பர்ட்டி நிஷ்கர்ஷன் பண்ணி கொடுக்குற இடமா இருக்கிறதுனால யானை என்னை அறியலாதே இந்த டிஃபரன்சஸ் காமிக்குமோ ஒரு வேளை அதான் காரணம்னு. யானை நீ என்ன அறியலாதுன்னு சொல்ல முடியுமா? அவர் அறிஞ்சிட்டு இருக்க எனக்கு வகுத்து கொண்டு போனேன் என்ன இல்லையோ இல்லை இல்லை இப்போ என்ன சொல்லுவேன் நான் அப்படி வகுத்துன்னு போனேன்னாக்கா அப்போ நான் சுதந்திரம் ஆகிட்டேன் அன்னைக்கு. இதுக்கு அடியன் ஒரு தடவை அந்த சுவாமிகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். மாறி மாறி பல பிறப்பு பிறந்து அப்போ சுவாமி அதுக்கு கடவுளை போய் கேள்வி கொண்டாரு போகிறோம் அதே தான் பதிலுங்க. இல்லை சுவாமி சுவாமிகிட்ட தான் நல்லா கற்றுக்கிறோம். அது போன மாசம் நான் சொல்லி இந்த மாசம் இன்னை பொருளாக்கி அசற்கல்பனான என்னை இன்று ஒரு வஸ்துவாம்படி பண்ணி இல்லையா பொருளல்லாத வெண்ணெய் என்றாலே பொருள் அல்லாத வெண்ணெய் பொருளாக்கி அடிமை கொண்டாய் இல்லையா அப்படின்னு கீழ் அருளி செய்திருக்காரு. தன்னை சத்துக்களுக்கும் ஸ்பிருகணீயமான தன்னை என்னுள் வைத்தான். தன்னை பிறருக்கு அவகாசம் இல்லாதபடி முற்றூட்டாக என்னுள்ளே கொண்டு வந்து வைத்தான். தன்னை என்னுள் வைத்தான்னு அர்த்தம். தன்னை பிரிவதற்கு அவகாசம் இல்லாதபடி முற்றூட்டாக என்னுள்ளே கொண்டு வந்து இல்லையா அந்த வஸ்துவை கொண்டு உள்ள வச்சுட்டா அப்புறம் அந்த வஸ்துவை பிரியவே முடியாது. அதை விட்டு அகன்று போகவே முடியாது இல்லையா? ஒரு வஸ்துவை கொண்டு எதிர்த்தாப்புல வச்சால் இல்லை ஒரு வஸ்துவை கொண்டு பக்கத்தில் வச்சா அந்த வஸ்துவனுடைய அது இப்போ பிடித்தமான வஸ்துவில் எழுந்து பட்டு போய் தன்னை அதை விட்டு தான் அகன்று போகலாம். அந்த வஸ்துவை கொண்டு தனக்குள்ளேயே வைத்தார் அதை விட்டு அகன்று போக முடியாது இல்லையோ? ஆகினாலே தன்னை பிரிவதற்கு இல்லையா அவகாசம் இல்லாதபடிக்கு முற்றூட்டாக என்னுள்ளே தன்னை வைத்தான். அப்ப என்ன சொல்லணும்? தன்னை பிறருக்கு அவகாசம் இல்லாதபடி அப்படின்னாக்க இல்லையா வேறொருவருக்கும் தான் உரிமையாகாதபடி முற்றூட்டாக என்னை கொண்டு வந்து தன்னுள்ளே வைத்தான். அதுதான் அதேதான் இன்னொன்று திருப்பி மாட்டிக்காதபடி பெருமாள் இன்னைக்கு தன் பகுதியில் வச்சுட்டு இருக்கான்.
என்னை பிறருக்கு அவகாசம் இல்லாதன்னு சொல்ல, தன்னை பிறருக்கு அவகாசம் இல்லை. என்ன வேற ஒருத்தருக்கும் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லி முழுவதுமாக முட்டு விட்டாங்க. தன்னை தன்னை பிறருக்கு இந்த முட்டு தானே. தன்னை வேறொரு அனுபவிப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லாதபடிக்கு முற்றூட்டாக கொண்டு வந்து தன்னுள்ளே என்னுள்ளே தெரியல. அவன் அப்படி ஒரு யூவன வஸ்துவை பண்ண முடியுமா? அப்ப ஈஸ்வரனுக்கு அந்தர்வியாப்தி மட்டும் அந்த பகிர்வியாப்தி. எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த பிறர்க்கு அவகாசம் இல்லாதது, இந்த பிறர்க்குங்கிறது யாரோ லேட்டக பிரமாதம் தான். நடுப்புற யாராலும் எழுதும்போது பிரிதற்குங்கிறத பிறர்க்கு. ஏன்னா பெருமாள் ஒருத்தனை தன்னை கொண்டு வந்து ஒருத்தனை பூர்ணமா வச்சுட்டாருன்னா வேற ஒருத்தருக்கும் அவகாசம் இல்லாமல் போயிடுங்கிறது தத்துவம் சரியாகும். யார் சொன்னாரு? அது இருக்கலாம். ஏன்னா நகராச்சாரம் லேஸ் போட்டவர்ல அது பாட்டம் ஈட்டியோ போய் திருச்சிருக்க மாட்டேன். அவரோட கருத்தங்களை என்ன பண்றது? இல்ல அதுல கிடையாது. அதுல ஏது சரி, அப்புறம் மேல ஒரு படிக்க தன்னை பிறருக்கு அவகாசம் எனக்கு என்னன்னு கேட்டா, பெருமாள் தன்னை கொண்டு முற்றூட்டாக இவருக்குள்ள வச்சுட்டான்னாக்க தான் பிறருக்கு அவகாசம் இல்லாமல் விடுவான்னு சொல்ல முடியாது. அவகாசம்னா பிறருக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இல்லாமல் ஆயிடுவன்னு அர்த்தம் சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளயும் இப்படி முற்றூட்டா பெருமாளை வைக்கலாம். அப்போ தன்னை எண்ணுள் வைத்தான்னா அவனை பிரிவதற்கு, தன்னை பிரிவதற்கு அவகாசம் இல்லாதபடி முற்றூட்டாக ஒரு பதார்த்தத்தை அந்த பதார்த்தத்துக்கு வெளியே வைத்தா எவ்வளவு அருகாமையில் வைத்தால் அந்த பதார்த்தத்தை இல்லையா பிரிவதற்கு இல்லையா பிரசக்தி உண்டு. என்னை தன்னை எண்ணுள் வைத்ததுக்கு என்ன ஹேதுன்னு கேட்டா, நான் அவனை இல்லையா பிரிவதற்காக அவகாசம் இல்லாதபடின்னு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எழுதுவாரு அந்த அதிகாரம். ஏன்னா தன்னை பிறருக்கு அவகாசம் இல்லாதபடி என்னுடைய முற்றூட்டாக வைத்தான்னு சொன்னா, தன்னை வேற யாரும் அனுபவிப்பதற்கு இல்லையா பிரசக்தி இல்லாதபடி என்னை தன்னுள்ளே முழுவதுமாக வைத்தான் பெருமாள். இவரை தன்னை முழுவதுமாக கொண்டு இவருள்ள வைத்தாக்க இவருக்கு வெளியில பெருமாளே கிடையாதுன்னு வந்து சேரும். அப்புறம் அந்த இதெல்லாம் அந்த பேர் என்ன அவ சொல்லுவாள், என்ன சொல்லுவா, பரிசமாப்பிய வர்த்திக்கிறதெல்லாம் தத்துவத்துக்கு சரியா வராது. ஆனா அந்த பழைய ஈட்டெல்லாம் எடுத்து பார்க்கணும். சேக்ஷமாச்சார் தொடக்கமாக இது ஒரு வீடு, சேட்டு உஷமாச்சார் தொடக்கமாக பத்தாம்பத்து நிச்சயமா இருக்கு என்கிட்ட. இருப்பேன்னு சுவாமி இருக்கட்டும். இருக்கிறது வேறொருத்தருக்கும்
தன்னை அவகாசம் இல்லாமல் போவதற்கு சொல்ல முடியாது. இது 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 அப்புறம் மேல வரும். இல்ல அது அது எப்படி அதுல ஈட்டு பந்தி இருக்கும்? பிறருக்கு எங்க இருக்கா? எங்க இருக்கு? ஈட்டு பந்தியில் தானே பேர் இருக்குது. அதனால நான் அதை கேட்கல. உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிருக்கீங்க எந்த வீட்டு அதான் யாரோட பப்ளிக் இது அனகராச்சார் தானே எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் சாமி. சரி நான் வீட்டு மேல வருவோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்துக்குள்ள எம்பெருமான் தன்னை முழுவதுமா வைத்தான்னா மற்ற விஷயத்துக்கு எம்பெருமான் இல்லை. அது கிருஷ்ண பிரசித்தி இனத்துக்கு சாங்கியனுடைய பூர்வபட்ச மாதிரி இருக்கு சித்தாந்தம். நீ ஒரு இடத்துல முழுக்க இருந்தாலும் இன்னொரு இருக்க மாட்டானா என்ன? தன்னை பிரிதற்கு அவகாசம் இல்லாதபடி முற்றூட்டாக என்னுடைய வைத்தான்னாக்க ஓரளவுக்கு அர்த்தம் இருக்கு. நம்ம வந்து பாடத்தெல்லாம் நிறுத்தக்கூடாது. வேற ஏதாவது பழைய பாட்டா இருக்கா பார்க்கணும். நாம சொல்ற மாதிரி பாட்டம் எங்கேயாவது இருந்தா தான் நான் சொல்றேன். பாட்ட பேர் சொல்லுது கடைசி பட்சம். இப்போ அன்று அதுக்கு அது ஒரு எக்ஸ்பிளேஷன் வருதுன்னு பாப்பாரு. தேவச்சா அன்று அவன் விசேஷ கடாட்சம் வருவதற்கு முன்புள்ள நாளை எல்லாவற்றையும் சொல்லுகிறார் இல்லையா? இன்று என்கிறதானது மயர்வன் மதில் மருள பெற்றதற்கு பின்புண்டான காலத்தை அதுல ஒரு மாறி மாறி பல பிறப்பு பிறந்து கடல் துறம்பு போல இல்ல இல்ல அது அது இருக்கட்டும். இப்ப இது சொன்னாலும் இதுலயும் நிவர்த்தி வராது. ஏன்னு கேட்டா மயரவன் மதில் மருள பெறுவதற்கு பின்புள்ள நாள் இன்று, அதற்கு முன்புள்ள நாள் அன்றுன்னா மயரவன் அருள் செய்தது யாரு? பெருமாள். இவர் பக்கத்துல என்ன இருந்ததுக்கு அது எப்படி தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அருளினங்கிற பதம் பேடும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லாத அருளினன்னு. ஆமா, நமக்கு தெரியாதுன்றதுனால நமக்கு தெரியாது இருந்ததுன்னு எதுவுமே கிடையாது. அப்ப மயரவன் மதில் நம்ம அருளினன் அப்படி மயரவன் மதில் எனக்கு அருளினன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கிற எனக்குன்னு சொல்லாததுக்கு இல்லையா? அவன் மயரம் மதில் அழுவதற்கு முந்தின க்ஷணம் அசத் பதார்த்தமாக இருந்தபடியா தான் என்று ஒரு வஸ்துவை கண்டில. அவன் மயரம் மதில் அருள் செய்த பிறகு அவன் தன் வெதிரிக்தமான தான் ஒரு வஸ்துவை இல்லை. அதனால எனக்குன்னு சொல்லல. மயர்வன் மதில் அருளினன் இல்லையா? இவர் பக்கத்துலயும் உண்டாகி இருந்தால் அப்ப அருளினன் சப்தம் கொடுத்தான்னு சொல்லணும். ஒண்ணு ரெண்டாவது பக்தியோக நிஷ்டரோ அப்படின்ற கேள்விக்கு இதை சொல்லுவார். அதான் பக்தியோக நிஷ்டரோ அப்படிங்கிற கேள்விக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்னு நினைச்சா அருளினன்றது வராது. இல்ல பக்தியோக நிஷ்டரோங்கிறதுக்கு வராதுன்னு அர்த்தம் இல்ல. என்ன என்ன சாதன பக்தி நிஷ்டங்கிறது வராது, சாத்திய பக்தி நிஷ்டங்கிறது வரும். அதுக்கப்புறம் பின்னால தான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதான் சொல்றேன். ஆரோக்கியமான நாயனார் அதுக்கப்புறமா தான் சாத்திய சாதன பக்திகள் அப்படின்னு தன்னோட அந்த ஐயா நாயனாரும் ஒண்ணும் இல்லை ஒரு இடத்துல வருது இல்லையா? இவ்வாழ்வார் பக்தி நிஷ்டரோ பிரபத்தி நிஷ்டரோ என்று கொண்டு இல்லையா இவர் எப்படி விகல்பிக்கலாம் அப்படி இருந்தது எனில் இல்லையா இவருடைய இல்லையா உக்தி அனுஷ்டானங்களை பார்த்தா உபதேச அனுஷ்டானங்களை பார்த்தா இவர் பிரபத்தி நிஷ்டராகும், இவருடைய அனுபவ வரிவாகத்தை பார்த்தா இவர் பக்தி நிஷ்டராகவும் தெரிகிறது இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பக்தியாவது என்னன்னு கேட்டாக்க இல்லையா ஞான கர்ம இல்லையா பரிகர்மிதமான இல்லையா அந்த உபநிடத்தை சொல்லப்பட்ட அந்த பக்தி இல்லை
இல்லையா அவைக்குள்ள ஸ்தானத்துல பகவான் தன்னை வைத்து இவருக்கு நேரடியாக கொடுத்ததான பக்தி. இங்க நன்றாகில் மயர் மேலும் அருளினன் என்பது இல்லாமல் போகும். அதனால திரும்பவும் மயர்வன் மதில் அருளை பெறுவதற்கு அருளினருக்கு முன்னாள் அன்று அதற்கு பின்னால் இன்றுன்னு சொன்னாக்க மயர்வன் அருள் செய்து ஆறு காரியம். அப்படியும் தோஷ தாதவஸ்தியம்னா என்ன அர்த்தம்? திரும்பியும் அந்த தோஷம் அதுலயே போய் தான் உட்காரும். புரியுதாடியே? இப்ப ஒன்றும் அதனால நிவர்த்தி இல்லை. மயர்வன் அருளை பெற்றதற்கு அருளை பெற்ற அதற்கு பின்புண்டான காலத்தை என்ன புறம்போக்க புணர்த்ததன் செய்வான். பரதந்திரனான என்னை புறம்போக பண்ணிட்டு என் செய்கைக்காக இல்லையா? அதனால நீதான் புறம் போனேன்னு சொல்ல முடியாது. நான் உன்னை விட்டு புறம்போகிறதுக்கு நானே முடிவு பண்ணி போகிறது நான் ஒன்றும் சுதந்திரம் இல்லை. நீ போக வச்சா போகிறேன், போக கேட்டால் இங்கே உட்காந்துட்டு போகிறேன். அதனால பரதந்திரனான என்னை புறம்போக புணர்த்தது நீதான், நான் இல்லை. இல்லையா? இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தது நீதான், அண்ணனை புறம்போக புணர்த்தது நீதான். ஏன்னா பரதந்திரனான என்னை புறம்பாக போக பண்ணிட்டு என் செய்கைக்காக பாக்கியனாக பண்ணுகையாகிறது உபேட்சிக்கு. இல்லையா? இழந்த நாள் இழந்ததும் அவனாலே, பெற்ற இன்று பெற்றதும் அவனாலே என்று இருக்கிறார். சரி, பரதந்திர வஸ்து சொல்லு இல்லையா? செல்ல இருக்கவற்றோ இல்லையா வரன் இருக்கவற்றோ கிடையாது. சரி, சுதந்திர வஸ்துவா இருந்தால் அதுக்கு வருவதும் போவதும் இல்லையா சொல்லிட்ட வியாபாரம். பரதந்திர வஸ்துவானது செல்கிறதுன்னு ஒன்றுண்டோ வருகிறதுன்னு உண்டோ? நீ தூக்கி அப்பால போட்டா செல்கிறது, நீ புரிஞ்சு இன்னொன்று தான் வருகிறது. ஏன் இல்லையா? பரதந்திர வஸ்து செல்ல நிற்கவற்றோ வர நிற்கவற்றோ குன்றத்திகள் மாடங்கள் சூழ் இல்லையா? இப்படி மதிப்பனானவன் மலைகளை சேர வைத்தார் போல விளங்கா நின்றுள்ள மாடங்கள் சூழ்ந்து திருப்பேரா இல்லையா? இல்ல வெள்ளம் வந்து அடிச்சுன்னு போயிட்டு அப்புறம் ராணி மகன் போயிட்டது திருப்பி எல்லாம் கட்டினா. ஆமா இல்ல மொழி போட்டேன். மலைகளை சேர வைத்தால் விளங்க அந்த மாடங்கள் சூழ் திருப்பேரா ஒன்று எனக்கு அருள் செய்த அருள் முன்பு கைவிட்டதுக்கு ஹேது சொல்லவுமா, இன்று என்னை விஷயீகரித்ததுக்கு ஹேது சொல்லவுமா? உணர்த்தலுற்றேனே இதுக்கு ஒரு மறுமாற்றம் அருளி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளத்திலே படும்படி விண்ணப்பம் செய்ய வேண்டுகிறான் என்றேன். இது நாம் சொல்ல வேணுமோ அறியீரோ என்றான். இப்படி ஒரு கேள்வி கேட்டு இதற்கு அவன் அருளி செய்யக்கூடியதான வார்த்தையை இல்லையா அறிய வேணும் இல்லையா என்று திருவுள்ளத்திலே படும்படி விண்ணப்பம் செய்ய வேண்டியிருந்தான் என்றேன். வேண்டியிருந்தேன். அதுக்கு பெருமாள் இல்லையா? ஆமா, இது நாம் சொல்ல வேணுமோ நீரே அறியீரோ என்றார். ஆனால் இல்லையா அடியேன் அறியேன் சர்வக்கிரான தேவர்களி செய்ய வேண்டும் என்றார். அவன் சொன்னதுக்கு இவர் பதில். ஆனால் நாம் உங்களுடைய நெஞ்சிலே புக்கி இருக்கிற விடத்திலே இல்லையா சம்மதித்திருந்தீர் இல்லையா அத்தாலே காணும் என்றார். இல்லையா? இது சர்வேஷ் சொல்றது கொஞ்சம் ஒரு பதில்ல பாதி பதில். நான் எந்த ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அன்றைக்கும் என்னை உங்களுக்குள்ள வைக்கணும்னு நான் வந்தேன், நீ சம்மதிக்கல. இன்றைக்கு நான் அதே மாதிரி என்னை உங்களுக்குள்ள வைக்கணும்னு வந்தேன், அதுக்கு நீ சம்மதித்து. இத்தனை தான், வேற ஒன்றும் இல்லை.
சம்வதிக்கிறதுனா சம்மதிக்கிறது, தமிழ்ல சம்மதிக்கிறதுங்கிறது தான் சம்வாதம் அப்படின்னாக்க அக்ரி பண்றது, விவாதம் அப்படின்னா ஆர்கியூ பண்றது இல்லையா. ஒருத்தர் சொல்ற ப்ரப்போசலுக்கு எஸ் அப்படின்னு ஆரம்பிச்சா அது சம்வாதம் இல்லையா. சம் ஏகீகிருத்தியவாதம். அவர் சொல்றது இல்ல நோ அப்படின்னு பதில் ஆரம்பிச்சா அது விவாதம் இல்லையா. ரெண்டு ஈரட்டா ஆரம்பிச்சா விசம்வாதம், அதுவும் உண்டு. சஜாத்தியம் விஜாத்தியம் விசஜாத்தியம் மாதிரி இல்லையா. விசஜாத்தியம்னாக்க ஒரு வகையில சஜாத்தியமாகவும் ஒரு வகையில விஜாத்தியமாகவும் இருக்கு. தோப்புல இருக்க கொய்யா மரம் மாமரம் இப்போ கரெக்டாக கேட்டுருந்தேன். ஈடவதாரியம் முதல் மொழி. ஒரு மனுஷ ஜாதியில் இருக்க புருஷனும் ஸ்திரீயும் விசஜாத்தியம், மனுஷத்வேன சஜாத்தியத்துவம், ஸ்திரீத்வேன புருஷத்வேன ஜாத்தியத்துவம். அதனால காரணம் கேட்குது, அன்றைக்கு ஏன் நான் உங்க புறம்போக புறத்தேன், இன்றைக்கு ஏன் நான் இல்லை உங்களுக்குள்ள தன்னை வைத்தேன் அப்படின்னு கேட்டாருனாக்க எனக்கும் காரணம் இல்லை. அன்றைக்கு இன்னைக்கு தான் அன்னைக்கு வந்தேன், அன்றைக்கு என்னை உங்களுக்குள்ள வைக்கலாம்னு வந்தேன், அன்றைக்கு நீ சம்மதிக்க இல்லை வானரை போட்டு போன்னு சொல்லிட்டு நான் பேசுறேன். இன்றைக்கு நீ சம்மதித்து அதனால என்ன உங்களுக்கு வைக்க பார்த்து வருது நடந்திருக்கு. இப்ப இவரை நம்பாம கேட்கல இல்லையா. சர்வஜனான் நமக்கு தான் தெரியல, சர்வஜனானவன் பரம காரணிகன் போய் சொல்ல மாட்டான், இவன் சொல்லி கேட்போம்னு தான் கேட்கிறேன் இல்லையா. அதனால இப்ப பெருமாளை பரீட்சை பண்றது கேட்கல, காரணம் தெரிய மாட்டேங்குது. அடிய நதிய சர்வஜனான நீர் எதுவும் செய்ய வேணும் இல்லையா அப்படிதான் கேட்கிறேன். அடிய நதிய சர்வக்கிரான தேவர்களு செய்ய வேண்டும் என்றார். அதுக்கு பெருமா ஆனால் நாம் உம்முடைய நெஞ்சிலே புக்கிருக்கிற இடத்திலே நீர் சம்மதித்திருந்தீர், அத்தாலே காணும். அன்றைக்கு நீ உம்முடைய சம்வாதம் இல்லாத காரணத்தாலே வரல, இன்றைக்கு உம்முடைய சம்வாதம் உள்ள காரணத்தாலே இல்லையா என்னை உங்களுக்குள்ளே வைத்தோம் என்றார். அதுக்கு ஓம் அதுதானும் உண்டோ இல்லையா, யானொட்டு என்னுள் இருத்துவம் என்றார். அதில்லையாகினம் புகுந்த பின்பு நம்மை ஆதரித்தீரே என்றார். அது சரி, ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் உண்டோ, அதாவது நீர் நமக்குள்ள புகுற காலத்தை நாம சம்மதிக்கணும் ஒண்ணு கூட உண்டா என்ன? அது தெரியல. நம்ம சம்மதத்தை எதிர்பார்த்து நீ நமக்குள்ள புகுகிறீர்கள் அப்படின்னு சாப்பிடுறது இல்லையா. உங்களுடைய அநேக ஜீவன் ஆத்மனானுக்கு சாமர வியாக்கரவாணி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல தான் சங்கல்பம். இல்லையா ஓம் அதுதான் உண்டு அதுதான் உண்டு அப்படி உண்டா என்ன? நீர் நமக்குள்ள புகுகிற விடத்துல நாம் அதற்கு சம்மதிக்க வேணும், நம்முடைய சம்மதத்தோடு தான் புகுவதுன்னு கூட ஒண்ணு உண்டோ என்ன அப்படின்னு கேட்கிற. அப்படி இல்லைங்கிறதுக்கு ஒரு பாசுர கண்டமும் காட்ட, யானொட்டி என்னுள் நிறுத்துவம் என்று இளம் தானொட்டி என் தண்ணீரின் சொல் புகுந்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்பான். அன்றைக்கு நீ எனக்குள்ள புகுந்தவன்றைக்கு இல்லையா, யான் ஒட்டுதல் என்ன அர்த்தம், நானும் சம்மதித்து என்னை உனக்குள் நிறுத்துவோம் என்று இல்லை. அவன் நீ என்ன கேட்கல, கேட்டிருந்தா நான் வேண்டாம் சொல்லுவேன், அது வேற விஷயம். கேட்டால் சம்மதிக்க மாட்டான் அப்படின்னு தான் பெருமாள் கேட்காமே வந்தேன். இப்ப என்னமோ நான் சம்மதிக்கல அதனால இன்னைக்கு உமக்குள்ள எல்லாம் காலட்சேபத்தில் இருக்காடிய
முன்னாடி மெசேஜ் பார்த்தேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு மாடியா இது அதாடியா ஓம் அதுதான் உண்டோ யானொட்டி என்னுள் இருத்துவோம். யானொட்டி இருத்துவோம் ஒன்னம் முதல் பத்துல 7ஆம் திருவாய்மொழி 8வது பாசுரம் 1 7 8 1 7 பிறவி துயர என்ன என்ன கேட்டா அதுக்கு முந்தின பாசுரம் 1 7 7ஆப்பா யானொட்டி என்னுள் நிறுத்துவம் என்றிலம் ஆனொட்டி வந்து என் தன்னெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்பானொட்டுமோ இனி என்னை நெகிழ்த்தது. நீ அதெல்லாம் எனக்குள்ள வந்து புகுந்த இன்னைக்கு என்னுடைய சம்மதத்தெல்லாம் நீ கேட்கல. சம்மதத்தை கேட்டிருந்தீங்கன்னா நான் சம்மதிக்கிறேன், நான் சம்மதிக்கலன்னு சொல்லியிருக்கிறது. ஆகினால என் சம்மதம் இல்லாத காரணத்தால அன்று நீ உன்னை என்னுள்ள வைக்கலை அப்படின்னு சொல்றதை ஒத்துக்க முடியாது. என்கிற அது பெருமாள் சொன்ன அது இல்லையாக பூந்த பின் நம்மை ஆதரிப்பீரே. அது முன்பு நான் வந்து கேட்காம தான் வந்து புகுந்தேன். வந்து புகுந்த பிறகு நீ என்னை ஆதரிக்கல பட்டு போயிட்டேன். இப்ப வந்து புகுந்த பிறகு நீ ஆதரிக்கிறது அதனால அது வந்து வாங்க கூப்பிடல இல்லையா சிவராம் சாமி ஒன்று கேட்கல எத்தனை உட்காந்து பார்த்தா எழுந்து பட்டு போயிட்டேன். ஏன் உங்களுக்கு இல்லையா அவர் இன்னொரு வந்த வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா உட்காந்துன்னு சொன்னான். இல்லையா காசு சாப்பிட்றேன்னு கேட்டேன். காசு சாப்பிட்டு இந்த பேசியிருந்தார். அது சாப்பிட்டேன். ஒரு 4 நாள் இருந்தால் பத்து போனேன். அவர் வந்தது 2 துல்லியம் தான். வந்தவொன்னு பட்டு போயிட்டதுக்கு காரணம் என்ன? விசாரிக்கல சுவாமி வாங்க கூப்பிடு. அதனால முன்னும் கேட்காம வந்தேன். வந்த இடத்த நீ என்ன ஆதரிக்கல, அதனால பட்டு போயிட்டேன். இப்ப வந்தேன் நீ என்ன ஆதரிச்சு அதனால முன்னுக்கு இப்ப என்ன வித்தியாசம் கேட்டா நீர் முன்னால சம்மதிக்கலன்னு சொன்னார். சம்மதிக்கிறது கிடையாது. நீ சம்மதமும் கேட்கலையே இல்லையா? உங்களுக்கு வரட்டமா நீ ஃபோன் பண்ணல, நான் வரமாட்டான்னு சொல்லலை. இப்போ நீ கேட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ வான்னு சொன்னீர். அப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ வர வேண்டாம்னு சொன்னீர் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வரத்துக்கு நீ சம்மதிக்கலன்னு சொல்லுவேன். சம்மதம் ஒரு பிரச்சனை, நீங்கள் சம்மதம் கேட்கல இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் சம்மதம் கேட்கல, வந்தேன் இல்லையா? வந்த இடத்துல நீ நம்ம ஆதரித்து ஒரு கேள்வி கூட வாங்க கூட சொல்லலை, ஒரு குதிரை பிரச்சனை கூட பண்ணலை, நான் போயிட்டேன். இப்போ வந்து வாழ் கூப்பிட்டு உட்காருன்னு சொன்னேன் இல்லையா? ஆதரிச்சு இல்லை இது பண்ணேன் இருங்க இதான் ஏன் புரியலையா? லௌகிக திருஷ்டான் ஏன் நான் ஏன் இப்போ அப்போ வந்து கொண்டு இருந்தேன் எல்லாத்தையும். அப்போ வைக்கலை, என்ன தண்ணி என்னை வைத்தாங்க இல்லையா? கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன் லக்கேஜ் எல்லாம். வாங்க கூட்டவுடனே ஊரில் வச்சுட்டு இது சரியில்லாதது சரியாக இருந்தாங்க இல்லையா? இப்போ இதனால பெருமாள் என்ன வியாபாரிச்சுட்டான்? நான் வந்து வட்டமான கேட்டு நீ சொல்லலை வாஸ்தவம்னா வந்த என்ன வான்னு கூப்பிட்டாட்டா என்ன அர்த்தம்? வராத போன்னு தானே அர்த்தம். இப்போ வந்து அவனை வான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? வரதுக்கு சம்மதம்னு அர்த்தம். இப்போ இவ்வளவு கொண்டாடுறாரு இவர். திருப்பி அவன் வந்துட்டானாகும், அப்படியே உட்காந்துட்டானாகும், இன்னும் போகமாட்டானாகும் இல்லையா? எல்லாத்தையும் எம்ஜிஏ கொடுத்துட்டாலும் இன்னும் இவ்வளவு கொண்டாடுறாரு. இந்த கொண்டாடி இன்னும் கொண்டாடினாரு இல்லையே. அதனால நான் போயிட்டேன். நான் வந்ததுல உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சது? இருக்கு வந்த என்ன நீ ஆதரிக்காத காரணத்தால சம்மதம் இல்லைன்னு இருந்தது. இப்போ
இப்ப வந்த என்ன ஆதரிக்கிறதால இப்ப சம்மதம் இருக்குன்னு தெரியும். புரியலையா? சொன்ன இல்லையா? அது இல்லையா பூந்து ஆதரித்தாரே மறுவித்தோடு மனமையை தந்தாய், அதுவும் நீ செய்த வித்தனை இல்லையா? வந்த உண்மை ஆதரிக்குமாறு என்ன பண்ணது யாரு? அதற்கான மருவி தொடும் மனமே உம்மிடத்தில் அனான்ய பிரயோஜனாக பொருந்தி உண்மை தொழுதிருந்து இல்லையா உண்மை ஆதரிக்க முடியாத மனத்தை நீர் தான் தந்து நான் என்ன பண்ணேன்? அது அன்னைக்கே கொடுத்துக்கலாங்க. இப்போ உன்னை ஆதரிக்க முடியாது பண்ணது நீ தானே. இது இன்னைக்கு பண்ண நீ ஆழ்வாருக்கு இதை பெருமாள் ஆர்கியூமெண்ட் பண்ணணும். வருத்தம், ஐயோ இத்தனை நாள் வீணை இழந்தமே இல்லையா, இன்னைக்கு இதெல்லாம் பண்ண நீ அன்னைக்கே பண்ணிருந்தீங்கன்னா நான் நடுப்புற இவ்வளவு இழப்பு நாள் கிடையாது. அது நான் புகுந்த பின்பு நம்மை ஆதரித்தேன் அதுவும் தேவ செய்த வித்தனே என்னன்னு மருவித்தோடும் மனமே தந்தாய் என்றார். ஓங்கானும் அதில்லையாகிலும் நம்மோட விஷயாந்தரங்களை விரும்பாத நம்ம மருவி தொழில் கூட இல்லையா, நீ நம்ம தொழாட்டாலும் போகும் இல்லையா, வியாபுத்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அவைகள் எல்லாம் இல்லையா விரும்பாது இருந்தீரே என்றான். என்னை தீமனம் கெடுத்தாய், அதுவும் நீ செய்ய உன்னை மருவி தொழில் மனமே தந்தாய், இதர விஷயங்களை விரும்பப்படுகிற தீமனம் அதுவும் உன் காரியமே என்றார். இவை ஒன்றும் இல்ல இளம் நாம் தந்த மதிலத்தை வளர்த்து கொடுப்போம் தீரே என்றார். இது ஒரு முக்கியமான காரியம் இல்லையா. கீதையில சாதிக்கிறார். ஆச்சாரியனால் உபதிஷ்டமான ஞானம் இல்லாது அக்யஸ்ய அஸ்ரத்ததானஸ்ய சம்சயாத்மா வினஷ்யதி. அக்யஸ்ய அஸ்ரத்ததானஸ்ய சம்சயாத்மா வினஷ்யதி. அக்ஞः அஸ்ரத்ததானः. அக்ஞः ஆச்சாரிய உபதிஷ்ட ஞான அபாவம். நிறைய அந்த புதுசும் பிடிச்சிருக்கேன், இந்த புதுசும் பிடிச்சிருக்கேன், எல்லா புதுசும் பிடிச்சிருக்கேன், எல்லாம் ரெண்டு வரும். அது இல்லை, யாராலும் உபதேசிச்சிருக்காளா? கற்றார் இங்கே இங்கே இந்த இந்த திருவாய்மொழியில இப்போ பார்த்துருங்க, திருவாய்மொழியில கடைசி பார்க்குறேன். கற்றார் மறைவானவர்கள் இல்லையா, வல்லவர் பலவாய் திருப்பேராக கற்றார். இந்த கற்றார் அப்படிங்கிறது ஒரு ஆசனத்தின் கீழே இருந்து கற்றார். ஆசனத்துக்கு மேலே இருந்து கற்றால புத்தகத்தெல்லாம் வச்சு நானே படிச்சுட்டு ஒரு ஆசனத்துக்கு கீழே இருந்து கற்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னாட்டு கேட்டேன், இன்னாட்டு சொன்னாருன்னு இருக்கணும். நானே பார்த்தேன் புத்தகம். வித்யா சோரன் ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு சம்மந்தமாக ஒரு சொந்தமாக கூட சம்மந்தம் இல்லாமல் இருக்கான் இல்லை, அவன் சம்மந்தம் இல்லாமல் எடுத்தவன் விடுந்தாங்க. ரொம்ப எனக்கு பிடிக்கும். கற்றார் அப்படிங்கிறது ஒரு ஆசனத்தின் கீழே இருந்து கற்றார், ஆசனத்தின் மேலே இருந்து கற்றார் இல்லை. ஆசனத்தின் மேலே இருந்து கற்றார்னா நானே புத்தகம் பார்த்தாரு. எங்கெங்க என்னென்ன இருக்கு சூக்ஷ்மம் மனசுக்கு அப்படியே மனசுல ஓடிட்டே இருக்கு.
இதுக்கெல்லாமும் இப்படி கொஞ்சமான வரணும்னா என்ன ரத்த ஓட்டமான மணிஜாரா ஓட மாட்டேங்குது. அது அதுக்கு அர்த்தம் சொல்றாடியே அப்படின்னா அக்ஞஸ்டன் அர்த்தம் இல்லையா, ஞானம் இல்லாதவன். ஞானம் இல்லாதவன் என்ன? ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்ட ஞானம் இல்லாதவன். ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்ட ஞானம் உள்ளவனாக இருந்தாலும் அதை மனனம் பண்ணி மேன்மேல வளர்த்துக் கொள்வதில் துறை இல்லாதவன் அவன் அஸ்ரத்தான. ஸ்ரத்தைன்னு அர்த்தம் துறை. அது சாதிச்ச விஷயத்த சாதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு விட்டுவிட்டு அதை மரணம் பண்ணாமல் அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன ஆகும் இல்லையா? ஆச்சாரியன் சாதிச்ச விஷயம் என்னமோ மறந்து போயிடும். ஏன்னா மரணம் பண்ணாத காரணத்தால். அப்புறம் என்ன பண்ணுவான்? எனக்கு மறந்து போச்சுன்னு ஒத்துக்க மாட்டான் இல்லையா? ஆச்சாரம் சொல்லாதன்னு சொல்லி இதெல்லாம் சொன்னார் சொன்னதெல்லாம் விட்டுருவோம். விதிகரண கிரகணம். விதிகரண கிரகணம்னு என்ன? சாதிக்கிற விஷயத்துக்கு ஆச்சாரியன் திருவுள்ளத்தில் இருந்த அர்த்தத்தை கிரகிக்காம அது கிரகிச்சாலும் அதை விட்டுட்டு ஆச்சாரியன் திருவுள்ளத்தில் இல்லாத அர்த்தம்லாம் சொல்லும். அவரை கூட ஐயோ இதெல்லாம் நான் சொல்லு எனக்கு நடந்து சுவாமி திருவேற்ற அந்த காலத்தில் சிரோமணி கிளாஸுக்கு நான் அட்டன் பண்ணதில்லை. சுவாமிகிட்ட மாஸ்டர் பாரு சுவாமி லெட்டர் கொடுத்தாவே சிரோமணி பரீட்சையில் எழுதுறதுக்கு சாந்தி கொடுப்பான். அந்த காலத்தில் அப்படி தான் மாஸ்டர் பார்க்க சுவாமி பரீட்சம் போது வருவார் சுவாமி. யாருமே சுவாமி பரீட்சை நடக்கும்போது எக்ஸாமினரை தவிர சுற்று ஹாலுக்குள்ளே வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. சுவாமி கம்பீரமாக எழுதுவார். சுகலிப்சையாவா அப்படிங்கிறதுக்கு விக்கிரக வாய்க்கும். லப்து மிச்சா லிப்ஸா இல்லையா? சுகம் லப்து மிச்சா சுகலிப்ஸா தயா சுகலிப்சையான்னு எழுதுறோம். பேப்பரில் தப்பாக எழுதிட்டேன். எழுதிட்டு சுவாமி சின்ன படிக்க சுவாமி எக்ஸாமினரும் இல்லை, சுவாமி சூப்பர்வைசரும் இல்லை. ஆனால் சுவாமி மேலே இருக்கிற இதனால அவர் எங்கே வேணாலும் சஞ்சரிப்பார். அவர் எனக்கிட்ட குருவியாத்துக்கு ஒருவர் பண்ணார் இல்லைன்னு பார்த்தார். என்ன எழுதியிருக்கேன் இதை நான் சொன்னேன். அழுகு வந்துருக்கு சுவாமி. இது மாதிரி நான் சொன்னேனடா உனக்கு மகாபாவி, இது மாதிரி நான் சொன்னேனடா உனக்கு. ஆமாம் கரெக்டான ஆன்சர் சொல்லக்கூடாது. அப்படி நான் சொன்னேனடா ஏன் மகாபாவி வேலை கிடைக்கிறீங்க, நான் சொன்னேன் உனக்கு. இது நான் சொன்னதா, நான் சொன்ன தேதி இருக்கியா நீயா தேவை எழுதியிருக்கியான்னு கண்ணால் செலவிட்டேன். தான் சொல்லாத அர்த்தத்தை நாம் எழுதினோங்கிறது அது அசத்தானா அப்படின்னு பண்ணிட்டேன். சுவாமி பார்த்து என்ன தெரியும் சார், அவர் போய் கம்பீரம் கிருஷ்ணமூர்த்தி சுவாமி சாப்பாட்டுக்கே கஷ்டம். கம்பீரியம் நாளைக்கு போட்டோ போட்டோ ஐயோ திரும்ப இருப்பார். யாரு இவர் திரும்ப இருப்பாருங்கிற சுவாமி என்னவா என்ன ஆச்சாரம் என்ன கம்பீரமா இருப்பாருன்னா இவரும் 4வது நாள் சிரித்து போயிட்டார். இவரும் கொஞ்சம் நல்லா இருப்பார் இல்லையா? கடைசியில் இருந்தாலும் ரொம்ப சிரித்து போனாச்சு. உடம்பே சுருங்கி போச்சு. உயரம் கூட பாதி உயரமா போயிடுச்சு. அவ்வளோ என்சிசி ஆஃபீஸர் நல்லா இருக்கும். கம்பீரமாக எல்லாம் என்சிசி நம்ம ஒன்று இல்லைன்னு நல்லா இருப்பார். கடைசியில் ஒரு சுருங்கி போயிடுச்சு. சுவாமி கடைசியில் நல்லா இருக்கும். சுவாமி கிட்டவே சுவாமி சேப்பு சேகா திடீர்னு பேர் 2 சேகாத்திரி இருந்தாலும் சொல்லிட்டு கேஆர்எம் எஸ்டேட்டில் அவங்க சேப்பு சேகாதிரி இன்னொரு சேகாதிரி எது சேப்பு சேகாதிரி பிள்ளையாடான்னு கேட்குறேன் ஒரு சாமி.
நான் சொல்லிக்கிறேன் அவங்க ஒரு 2 நாள் 10 ஊருக்கிட்டேன் எனக்கு இன்னொரு விஷயம் சமாச்சாரம் கொண்டு போய் ஏற்பாடு பண்ணிட்டேன். எனக்கு புத்திமானா இருக்கான், கெட்டிக்காரனா இருக்கான். ஆறா என்னன்னு உங்கள் அப்பாட்ட நான் சொல்லி இங்கே சமாச்சாரம் ஆகிட்டுனான்ற நாளைக்கு இல்லையா சாமி ஓடி போயிட்டார். ஓடி போய் திருவிழாத்துக்கு போயிட்டார். அதுவும் அவன் அப்படியே அவன் இயங்காருக்கு முதலாவது சுவாமிகிட்ட அது கூட பெரிய உற்சாகம் இருக்கார். ஆனால் அவருக்கு அதனால தான் சோபிக்கு அமுத்தியமா நம்ம இதெல்லாம் ஒரு உறவோட காணாது. அதுக்கு இன்னொரு நீங்கள் சமாசனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. இல்லை நாங்கள் சுயமாச்சாரன்னார். எல்லாம் தெரியும்டா சேர்த்து நான் சொல்லிக்கிறேன், நீங்கள காலம் வா சாச்சுட்டேன். இவர் ராத்திரி அதுக்கு பார்த்து ஓடி போயிட்டார். இப்போ இது சுவாமி இல்லையா மயர் இப்போ என்ன சொன்னேன் அக்ஞா. இப்போ சம்சயாத்மா வினசதி. சம்சயாத்மான்னு என்ன அர்த்தம்? தத்துவத்தில் மாறாட்டம் உள்ள கிரகணத்தை உடையவன் இருக்கானே அவன் தான் சம்சயாத்மா. சஹா வினசதி. அவன் விநாசத்தை அடைகிறான்னு என்ன அர்த்தம்? அவன் எந்த புருஷார்த்தத்துக்கும் அதிகாரி இல்லாமல் போகிறான். யாரு சம்சயாத்மாங்கிறது? சம்சயாத்மா வினசதியாச்சு இல்லையா? அந்த சம்சயாத்மா கஹான்னு கேட்டா அக்ஞா அஸ்ரத்தான ஆச்சாரியனிடத்தில் தெளிவாக விஷயத்தை கிரகிக்காமல் இல்லையா ஒன்றும் அக்ஞனாக இருக்கிறதுனா விஷய கிரகணமே இல்லாமல் இருக்கிறது. இல்லைன்னா தானே புஸ்தக நிரீட்சணாதிகள் பண்ணி விஷயத்தை கிரகிக்கிறது. இவைகள் ரெண்டிலும் ஒன்று இருந்ததுனால் அவன் அக்ஞன். ஆச்சாரிய உபதிஷ்டமான ஞானம் இல்லாத அக்ஞன் இருக்கான் இல்லையா, அவன் சம்சயாத்மா. அவனுக்கு வராத சம்சயம் கிடையாது இல்லையா? தீர்த்தியாத்மா சுவாமி இதுக்கு நான் சந்தேகம் வரும்போது அழிங்கிற இப்படி சாட்சியார் இதான்னு ஒரு நிர்ணயம் வரணும்னு நான் கேட்டால் தான் வரும் இல்லையா? படித்தா வராது இல்லையா? நம்ம தப்பாக படித்தோமோ ரைட்டாக படித்தோமோ இல்லையா சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். அதனால் அக்ஞா முதல்ல சம்சயாத்மா. ரெண்டாவது சம்சயாத்மா யாரு? ஆச்சாரியத்தை கேட்டான்னா கேட்ட பிறகு அதை மனனம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டான், ஸ்ரத்தை இல்லாமல் விட்டுட்டான். அவருக்கு என்ன ஆகும்? மனனம் பண்ணி அதை நன்ன மனசில் வரப்பற்றாத காரணத்தால் என்ன ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் அவருக்கு அதில் என்னென்னமோ திரும்பியும் ஆபாத்த பிரதீதமான அர்த்தங்கள்லாம் முதல்ல இருக்கும் இல்லையா? ஏன் நிர்ணயம் இல்லையே. ஒரு சொல்ல அதை இப்படி சொன்ன மாதிரி இருக்கும், அப்படி சொன்ன மாதிரியும் இருக்கும் இல்லையா? யாரும் இப்போ கேட்டு இப்படி தானே சாப்பிடணும், ஆமாம் அப்படி தான். அவர் கேட்டாருன்னா இப்படி தான் வேற முடியும், அப்படி தான் சொல்லி. ஏன்னா இவருக்கு நிர்ணயம் இல்லாத காரணம் இப்படி சாட்சியமாக இருக்கும், அப்படி தான். அதான் சம்சயம். அக்ஞச்ச அக்ஞங்கிற ஒரு சம்சயாத்மா, அஸ்ரத்தான ஒரு சம்சயாத்மா. அக்ஞச்ச அஸ்ரத்தானச்ச சம்சயாத்மா வினசதி. அதான் இப்போ அஸ்ரத்தானம் இல்லையா? இவை ஒன்றும் இல்லையாகிலும் நாம் கொடுத்த மயர்வர மதிலத்தை வளர்த்து கொண்டு போகிறீரே, சத்ததானதாக இருக்கிறீரே இல்லையா? அதுக்கே உங்களுக்கு இப்படி பண்ணலாமேன்னு சொன்னாக்க அதுக்கு சொல்றார் இல்லையா? காதல் கடவுளை விளைவித்த காரமருமேனி என்று அதுவும் தேவதை இருக்கிறோ. நீர் கொடுத்த மயர்வர அந்த மயர்வர என்ன? ஈஸ்வரன் கொடுத்த மதி நலம் என்ன? மதி நலம்ங்கிறதுக்கு எப்படி அன்மையம் இல்லையா? உபவித வியாகிரா வித்யாவரே இல்லையா? நலமான மதி, நலமான மதி. இது மதிங்கிறது ஞானம் இல்லையா? ஞானம் கனிந்த நலம், நலமாகிற மதியானது பக்தி இல்லையா? பக்தி ரூபா பண்ண ஞானம் தான் மதி நலம். ஞானமானது பக்தி ஆகிற தசையை அடையும். ஞானம் இருக்கு இல்லையா இல்லையா? அவன் தான் பர தத்துவம், அவன் ஒழித்த பாக்கி சர்வம் அவர தத்துவம், அவன் தான் ரட்சகன், நான் ரட்சியன் அப்படின்னு இல்லையா? எல்லா இந்த ஞானம் வந்ததுன்னா, பராபர தத்துவ ஞானம் வந்ததுன்னா அது
சகிஞ்சனன் விஷயத்துல அந்த ஞானம் பக்தி ரூபா பண்ண ஞானம் பக்திங்கிறதான தசையை அடையும். அகிஞ்சனன் விஷயத்துல அந்த ஞானமானது பிரபத்திங்கிற தசையை அடையும். பக்தி பிரபத்தியெல்லாம் ஞான விசேஷங்கள். ஞான விசேஷம்னா என்னதும் ஒரு குறிப்பிட்ட அவஸ்தையை அடைந்த ஞானம். ஒரே ஞானம் தான் இல்லையா? பராபர தத்துவ ஞானம். இந்த பராபர தத்துவ ஞானமானது சக்தனுக்கு பக்தி ரூபா பண்ண ஞானமாகவும் இல்ல அசக்தனுக்கு பிரபத்தி ரூபா பண்ண ஞானமாகும். இல்ல பக்தி ரூப ஆபன்ன ஞானம்னா பக்தியாகிற ஆகாரத்தை அடைந்த ஞானம். பிரபத்தி ரூபாபன்ன ஞானம்னா பிரபத்தியாகிற ஆகாரத்தை அடைந்த ஞானம். ஆச்சாரியத்தை கேட்ட வாக்கிய தாத்பரிய ரூபமான சாஸ்திரஜன்ய ஞானம் இருக்கு இல்லையா? இந்த சாஸ்திரஜன்ய ஞானமானது அனுஷ்டானார்த்தம் அனுஷ்டான திசையை அடையணும். அப்போ சக்தனுக்கு அது பக்தி என்கிற திசையை அந்த ஞானம் அடையும். அசக்தனுக்கு பிரபத்தி என்கிற திசையை அந்த ஞானம் அடையும். பக்தி ரூபா பண்ண ஞானம் பிரபத்தி ரூபா பண்ண ஞானம். மூட பக்தி அப்படின்னாக்க சாஸ்திரம் தானே. அது கூட மூட நம்பிக்கையெல்லாம் சொல்லுவோம். மூட பக்தின்னு சொல்லுவாளான்னு தெரியல. பகவானை பத்திர நல்ல ஞானம் தெரிஞ்ச ஞானம் இருக்குன்னா அது பக்தியாகவும் பிரபத்தியாகவும் கண்டுபிடிக்கிறது. இப்ப பகவானை பத்திர ஞானம் இல்லை, ஆனா சம்பந்தம் தெரியுது. பகவான் சொல்றதுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறது ஒரு அளவுக்கு தெரியுது. அதனால ஒரு ஆமா, அந்த பிரேம பக்தி வந்து அது வந்து இந்த சம்பந்தம் தெரிஞ்சதுனால வந்ததா, இந்த சம்பந்தம் வெதிரிக்தமாக தெரியாததுனால வந்ததா? சம்பந்தம் தெரியலன்னா கூட சம்பந்தம் தெரியுது. சம்பந்தம் தெரியலன்னா கூட அடுத்த இது அதுக்கு அடுத்த கல்பமா மூட பக்திங்கிற சம்பந்தம் ஞானமே தெரியாம ஒண்ணுமே இல்லாம மூர்த்தி பார்க்கணும். அவனை அழகு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அது ஒரு பக்தி சேர்ந்ததுதானா? அழகுங்கிறது தெரிஞ்சாக்க பகவானுக்கு தெரிஞ்சதான இல்லையா? பகவானை யாராலையும் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. அவரவர்கள் பகவானிடத்துல பக்தி உள்ளவர்கள் பிரீத்தி உள்ளவர்கள் ஏதோ ஒவ்வொரு வகையில இருந்தால் பிரீத்தி வந்திருக்கு. அப்ப இவனுக்கு பகவானுடைய அழகு தெரிந்து பிரீத்தி வந்திருக்கு. அப்போ ஞானமான அஞ்ஞானமான இல்லையே. மூடபுத்தியான வார்த்தையும் அது எப்படின்னு தெரியல சுவாமி. மூடபக்தின்னு ரெண்டு பொண்ணும் பக்தியை நிந்திக்கிறதா இல்லை, அது அந்த பக்தி மூடனுக்கு வந்த பக்தின்னு சொல்றதா? பகவான் நம்ம காப்பாற்றணும் ஒரு ஞானம் இல்லையா? இவ்வளவு போருமா அவ்வளவு போருமான்னு கேள்வி இல்லை. ஏன்னு கேட்டா சுவாமி கேட்கிறார் இல்லையா? இப்ப நிறைய வந்துருக்குன்னா கூட அந்த ஞானம் பூர்ண ஞானமா இல்லை. அபார கருணாம்புதே தவதலு பிரசாதம் விதாதுமபி சக்னியாம் தத தகசிகான்னு சொன்னீங்க. இல்லைன்னா 1000 சோகன் என்ன கணக்கு கேட்டார் இல்லையா? என்னால ஒரு உம்முடையதான அனுபவ அபார கருணாம்புதியான பாதுகையே உங்களுடைய அனுபவத்தினால் நம்மால சத சகசிரிகான்னு சொன்னீங்கன்னா 1,00,000 ஸ்லோகத்தை கூட இன்னி ஒரு நாள் ராத்திரில அதனால எழுத முடியும். எழுதேன்னு சொன்னாக்க எழுதணும். அதை எழுதி பாதுகையை பூர்ணமா சொன்னதாயிட போறதா? இல்லை இல்லையா? எவ்வளவு சொன்னாலும் இல்லையா அதை பூர்ணமா சொல்லி முடிக்க போறது இல்லை இல்லையா? அதனால
இது சக்தியா சக்தி விஷயம் இல்லை இல்லையா? இல்லை லட்ச ஸ்லோகம் சொன்னால் கூட பாதுகையினுடைய பெருமையை பூர்ணமாக சொல்லி முடிச்சிருப்போமா என்ன? இல்லை. ஆகையினால இல்லையா அனாவசியமாக திண்டாடுறதுக்கு நம்ம சக்திகள் அப்போ என்ன 1000 என்ன கணக்குன்னு கேட்டார். எதா இருந்தாலும் பெரியவா செய்த வெளியில் போகணும். நம்மாழ்வார் ஒன்று விஷயமா 1000 பண்ணார். அதனால அந்த 1000 எல்லையா வச்சுக்கிறேன், அதுக்கு மேலே போக வேண்டாம்னு வச்சுக்கிறேன். மகனமா பண்ணிருக்கிற மகள் சந்தாசியர் பஞ்சாயத்து மகன் நாமும் ராவும் ஆரம்பிப்பாரு. அதுல 2 வரையும் ஒரு இடையும் 2 இடையும் ஒரு வரையும் மகனம்ன்றது என்னது? மகனம் அப்படிங்கிறதானது 2 வல்லினத்துக்கு நடுப்புற ஒரு இடையம். 2 இடையினும் சேர்ந்து அப்புறம் ஒரு வல்லினம் வந்தால் 2 வல்லினம் சேர்ந்து அப்புறம் ஒரு இடையம் வந்தாக்க மகன ரகணங்கள். மகனமாவது என்னன்னு கேட்டாக்க 2 கணம் சேர்ந்தாப்புல வராங்க பிரிச்சு ஒரு வல்லினம் முதல்ல அப்புறம் ஒரு இடையினம் அப்புறம் ஒரு 2 வல்லினத்துக்கு நடுப்புற ஒரு இடையினம் வந்தால் அது மகனம். 2 இடையினத்துக்கு நடுப்புற ஒரு வல்லினம் வந்தால் அது மகனம். அதனால கொஞ்சம் அனுட்டு விச்சித்தி இருக்கு இல்லையா? அனுட்டு விச்சித்தி இருந்தாக்க யுக்ம விபுலால வாங்கி விடுவாங்க. வந்தே பிருந்தாவன மாதிரி அது சீரியஸாக 1991 திருப்பதியில் அவர் சும்மா இருக்க மாட்டாம சாகித்யம் நிபுணனாகும் அந்த அலங்கார ரசத்தில் ரொங்கட்டிக்காரன் புத்தாபுலாம் கண்டஸ்தமாக வச்சுருந்தா என்னை போய் அவர்கிட்ட கடவுளும் போட்டு கொடுத்தேன். அண்ணாதுசாமி நான் என்னோட பிரீத்தி உள்ளவர் ஏகமாக சொல்லிவிட்டார் சீரியஸ். நான் சரி அவர் ஒன்றும் சொல்லலை. சாயங்காலம் இந்த சதஸ் முடிஞ்சோன்னு உபன்யாசம் முதல்ல ஐக்கிய பூர்வாசம் உபன்யாசம் இல்லை. அப்புறம் நான் வந்தேசி இங்கே வந்தே பிருந்தாவனத்தை அழகாக சொன்னேன் இல்லையா? பிருந்தாவனச்சரம் பிருந்தாவனத்தை சஞ்சரிக்கணும் மட்டும் இல்லை, பிருந்த அவனச்சரம் பக்தர்களை பிருந்த அவனம் தான் ரட்சணம். கடைசியில் இது ஸ்லோகம் அனுட்டு சந்திரசுன்ற சாமி திருச்சி இல்லை சீனியர் சாமி உன்ன முடிஞ்சு எல்லாரும் பட்டுவிட்டேன். ஏகாந்த கேட்கணும், எல்லாருக்கும் நேரம் கேட்டு வந்தேன். பரிபவம் கொடுத்துருக்காரு. இது அனுட்டுக்குன்னு தெரியுமா உனக்கு? அனுட்டுட்டா அப்படின்னு சொன்னேன். புஸ்தகம் எடுத்துன்னு சொல்லி கருணாகரா புஸ்தகம் எடுத்துமான்னு சொல்லி அனுட்டுக்கு இல்லை அனுட்டு சந்த விச்சித்தி விசேஷேன யுக்ம விபுலா அப்படின்னு அப்படி போட்டிருக்கேன். யுக்ம விபுலான்னு அந்த சந்தத்துக்கு பேர். ஆனால் யாரும் வந்தால் ஒரு மாதிரி இது பண்ணியிருப்பா. சீரியஸ் பண்ணேன். ரொம்ப எல்லாரையும் ஸ்லாகிப்பார், எல்லாரையும் கொண்டாடுவார். யார் மேலே தப்பு கண்டுபிடிப்பார். போட்டேன். அது சொன்னால் மதிநலமாவது பகவான் பிரீத்தி விசேஷம். இவ்வளவு ஞான உடைமைக்கு பகவான் மேல பிரீத்தி உண்டாவதுதான் பிரயோஜனம். பகவான் மேல பிரீத்தி உண்டாகலைன்னா அந்த ஞானத்தை ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரயோஜனம். அதனால நாம் தந்த மதிநலத்தை வளர்த்து கொண்டு போனீரேன்னு என்ன அர்த்தம்? நம்ம மேல அளவு கிடந்த பிரீத்தியை சம்பாதிச்சீரே, அதுக்காக இப்ப நான் இன்று உண்மை பொருளாக்கினேன்னு சொன்னாக்க அது சொன்னார். கடல் புறை கடல் புறை விளைவித்த காரமர் மேனி என்று அதுவும் தேவரை தந்ததென்றோன்னு கேட்டார். இப்படி இவர் முடிய தொடர்ந்தவாறே பெருங்கடல் மண்டினாரை போல அவன் போக்கற்றான். பெருங்கடல் மண்டினார் அர்த்தம் வேற மாதிரி இவர் போக்கற்றவனான. இதுக்கு ஈஸ்வரன் சொன்ன உத்தரம் என்று சீயர் பட்டரை கேட்க இல்லையா?
கடைசியில் என்னதான் சொன்னான் அவன் அப்படின்னு நெஞ்சி இப்படியே போயிட்டே இருந்தாக்க முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இப்படி திருப்பி நீ சொல்லும் இல்லையா? இப்படி கேட்ட ஆழ்வாருக்கு கடைசியில் பெருமாள் சொன்ன உத்தரம்தான் என் என்று சீயர் பட்டரை கேட்க இல்லையா? இவ தலையிலே ஒரு பழியை ஏறிட்டு நெடுநாள் இழந்த நாம் சொல்லுவது என்று லஜ்ஜா விசிஷ்டனாக காலாலை தரை கீழ்க்கு நிற்க நிறுத்தனை போக்கி வேறு உத்தரம் என்று செய்தார். அதான் இவ தலையிலே ஒரு பழியை இரட்டு இல்லையா? நெடுநாள் இழந்த நாம் சொல்லுவது அது கவனிக்கணும். அண்டர்லைன் பண்ண இன்வெர்டட் காமர்ஸ்லாம் போட்டு 3 கோடு போடு. விஷயம் அங்க இருக்கு. வரேன் நான் சொல்றேன் இல்லையா? உத்தரவு அதாவது முன்பு ருச்சி இல்லாமையாலே என்ன மாட்டான். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி பெருமாள் இல்லையா காரணம் இல்லாமல் மேல் விழுந்து செய்ததுங்கிறது ஆழ்வாருக்கு தான். இது ஜீவ சாமானியத்துக்கு நினைச்சிருந்து திண்டாடக்கூடாது. ஒத்துக்க மாட்டேன் சுவாமி. வரேன் அது எப்படி ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். என்று அதாவது முன்பு ருசி இல்லாமையால என்ன மாட்டான், இப்போது சாதனா நூட்டானம் பண்ணுகையால என்ன மாட்டான். ஆனால் பின்ன ஈஸ்வரனுக்கு வைஷமி நிர்காணிகள் வருது சர்வமுக்தி பிரசங்கம் வரை செய்யாதோ எனில் அது செய்யாது. அடியிலே அத்தியாவசிய இச்சை பிறக்கைக்கு தான் குஷி பண்ணி அது பக்கமாகவும் பார்த்திருக்கிறதாகையாலே அவன் கேட்டதற்கு ஒரு மறுமாற்றம் சொல்ல காணாமையாலே அறிந்தோம் இதுக்கு ஏது இங்கனையாக வேண்டும் என்று பார்த்தார். தன்னுடைய ஸ்பர்சம் பிரதிகூலமாக தவிர்த்து விளக்காத சமயம் பார்த்திருந்தானாகில் தன்னை ஒழிந்தவற்றில் சாதன புத்தி வரும்னு பார்த்தான். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கு. இன்னும் 5 நிமிடம் 10 நிமிஷம் முடியாது. இது இன்னும் 2 நாள் ஆகும். அவ்வளவு விஷயம் சொல்றேன். இனிமே தான் விஷயமே இந்த பட்டர் ஆரம்பிக்கிறதுல இருந்துதான் சித்தாந்தம். நாளைக்கு வேதாந்த தீபம் சிங்கள் சிவா புதன் நமக்கு இல்லையா? மே 25 தேதி முகூர்த்தம் வச்சாச்சு. இல்ல சண்டே தான் வச்சிருக்கோம். कविता की सिंहादि कलिया वेदांत गुरुवे नमः वादी शिवीरोगम परिचालन प्राकृत श्रीमान वेंकटनाथ आदि शिवलिंगामुनि श्रीरामानुज सिद्धांत निर्धारण धुरंधरः आदिवन प्रकोपाख्ये तीन्द्रो देवताभूमि श्रीमते श्री लक्ष्मी नृसिंहति की पादुका सेवक श्रीमठो ऋषि नारायण इंद्र महादेशाय नमः श्रीमते श्रीमठो ऋषि रंगनाथ यतीन्द्र महादेशाय नमः श्रीमते श्री रंगरामानुज महादेशाय இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பண்ணிச்சு. நாளைக்கு 11 மணிக்கு 11 ஒரு 11 அம்மா வந்து விருத்தி உண்டா விருத்தி வாசு வாத்து விருத்தியா Uma flipa. செப்டம்பர் 2 வயசு 1 ரூபாய்
ஒவ்வொரு வாட்டி வரும்போது நான் ஒவ்வொரு வாட்டி சந்திரத்துக்கு வளர்ந்த மரம் அம்மா நான் வரேம்மா நாராயணா தேவநாராயணா எங்க ராகவன் மாமா வீட்டுல இன்னைக்கு காத்தால எஃப்எம்ல வச்சிருக்கோம் எஃப்எம்ல வச்சேன் 78 என்னன்னா புரியல என்ன நம்பர் எஃப்எம் கோல்டுல இன்னைக்கு காத்தால வந்தது நான் என்ன அதையா வைக்கிறேன் யாரோ போன் பண்ணினா எஸ்எம்எஸ் வந்துட்டே இருக்கு உங்க ப்ரோக்ராம் போயிட்டு போயிட்டு ஜெயா டிவில இருக்கு ஜெயா கிடையாது எனக்கே ஜெயா கொடுக்கலாம் எனக்கே யாருக்கு தெரியும் ஜெயா பொதிகை மட்டும்தானே அதுதான் எனக்கு தெரியும் அன்னியே 40 வருஷமா அதுதான் பண்ணிருக்கேன் எவங்க போடுறான் ஜெயா தெரியும் நேற்று முந்தா நாள் ஜெயா பாடியா எனக்கு தெரிஞ்சா கலப்புவேன் எனக்கு யாரையும் தெரியலையே தள்ளுவேன் உங்களுக்கு முந்தா நாள் வச்சால நேற்று வச்சானாமே யாருக்கால மாமி போன் பண்ணாங்க நேற்று போயிட்டு இவருக்கு அவன் மோரை கேட்டார் ஓட்டாரு பார் திருவள்ளூர் மாமா மோரை விளாடிட்டு இருக்கேன் நீங்க எத்தனை நாளைக்கு தமிழ் பார்க்கறது 11 o'clock வரைக்கும் தான் மாட்டேன் சாட்டர்டே சண்டே வந்தால் ஹோல் டே தச்சுப்பா பட் நமக்கு சாட்டர்டே சண்டே கிளாஸ் கிடையாது ஆமாம் கிளாஸ் நமக்கு இருக்கிறது வீட்டில் இருக்குதான் அது ரூலை வரும் இருக்காரு மாமா இருக்காரு வீட்டு போ மாமா இருக்காரு மோர் கேட்டாப்பா நீ கிட்ட மோரு சளியா இருக்கு சரி எப்படி இருக்கான் என் தம்பி இருக்காரு என்னமா இருக்கான் சந்தோஷம் யாரும் தெரியல இன்னும் நான் முடியல வராத ஒரே வெயில் ஆமா ஆமா இருந்தாலும் நம்ம ஸ்கூல்ல ஒரு யோஜனை டாக்டர் வைக்கிறோம் நீங்க தான் வர சம்பளம் பொறுப்பா அவங்களுக்கு என்ன உட்காந்து எங்க போகாத இருக்குங்க நீங்க அப்படின்னா தெரியல வெயில் 3 லட்சம் பேர் எதிர்பார்க்கறானா ரெண்டாவது சாலக்கரையே எல்லா வண்டியும் நிறுத்திடுவானா கார்ல போனா அதுதான் போனோமா அதுதான் வண்டி ஏறணுமா அது ஸ்ரீராம் நம்பிக்கை சொல்லியாச்சு ஆமா 2 நாள் இன்னும் வந்தாதான் ஊருக்கு போக முடியுமா சில வசதிகள்லாம் இல்லாத நம்மளால இப்ப ஊர்ல இருக்க முடியல வெஸ்டர்ன் கம்மோட தான் எதுவுமே பண்ண முடியல ஆச்சா ஜனங்கள் தீர்த்தம் கொஞ்சம் மேல வசந்து படுத்துக்கொண்டு கீழே படுக்க முடியல அதனால முன்னாடியே போனா இல்லைன்னா அதுக்கும் முதல் நாள் யாராத்துல தங்குறது அதுதானே பிரச்சனையே பார்த்தா எல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாரு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஊர்ல இருக்காங்க அவங்க போனோம் அதனாலதான் இருந்தாலும் டாய்லெட் போக சும்மா பாலை போக்குறேன்க்கோ மோனை போக்குறேன்க்கோ எதா பண்றேன்க்கோ இருக்கிற இடத்துல நாம அவாவே சின்ன தானேம்மா அவ பொண்ணு மாப்பிள்ளை பேரன் சமந்தி அக்கா தங்க எல்லாரும் வருவா என்ன சுவாமி மோரை கேட்டு ஓட்டி அடியே வாமா நாளைக்கு வந்துருக்கீட்டா எல்லாரும் கதா கதான்னு இருக்கும் ஏன் தெரியல தெரியுமா படுத்தோம்